அடியேன் இந்த அளவு உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் ஒரு சொந்தங்களை பார்ப்பது போல, ஏன்னா முருகனுடைய அடியார்கள் சிவ அடியார்கள் தான் உண்மையான சொந்தம் என்று ஞானியர்கள் சொல்றாங்க. அப்படி ஒரு சொந்தத்தை ஆண்டுதோறும் பார்ப்பதற்கு என்னை பெரிதும் ஊக்குவிக்கும் இந்த அற்புதமான ஞான வேள்வியின் ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் ஒவ்வொரு அடியவருக்கும் இங்கு இருக்கும் நம்முடைய சிவசக்தி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த பேச்சினை உலகம் முழுக்க பரவச் செய்யும் நம்முடைய தம்பி அவர்களுக்கும் அடியேன் ஒரு வணக்கத்தினை தெரிவித்து, இன்று முதல், ஏன்னா நேத்தி முழுக்க லதா அம்மா சக்தி பீடங்கள்னு சக்தி வைபவமா இருந்திருக்கும் இல்லையா, இன்று முதல் திருமுருகாற்றுப்படை அப்படின்ற நக்கீரர் அருளி செய்தது. அதாவது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியே கொஞ்சம் போகலாம். டைம் டிராவல்னு ஒன்று இருக்குப்பா, உங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க. ட்ரெயின் டிராவல்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதில் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் 500 வருஷம் அந்த தேதியை வச்சுட்டோம்னா அந்த நாளுக்கு போயிடும். அப்படி உங்க எல்லாரையும் டைம் டிராவல்ல ஒரு 2000 வருஷம் முன்னாடி போறோம். ஒவ்வொரு தடவை வரும்பொழுதும் உங்களை ஒரு தலத்துக்கு கூட்டின்னு போவேன். சப்த ஆதார தலங்கள்னு உங்களோட உரையாற்றும் பொழுது உங்களோட ஆனந்தமா மண் தலம்னு காஞ்சிபுரம் போனேன், திருவாரூர் போனேன், அடிவயறு சுவாதிஷ்டான நீர்த்தலம்னு திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அப்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தலத்துக்கு போனேன். மேல் வயிறு அப்படியே கதகதகதான் இருக்கும். அது மாதிரி நம்முடைய நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலைக்கு போயிருக்கேன். யாரோடனா உங்களோட தான். இதோ இங்க லேப்டாப்னு விடாம அடிக்குது அநாகதம். அப்படி இடைவிடாமல் தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன்னு சிதம்பரம் போயிருக்கேன். இங்க தொண்டை குழி விசுக்தின்னு சொல்லக்கூடிய காலத்தி போயிருக்கேன். கைலாயம் நெத்தி பொட்டு அங்க போயிருக்கேன். எல்லாமே போயாச்சு, காசி போயாச்சு, மதுரை போயாச்சு, இத்தனை தலம் போயிருக்கேன். இப்ப நான் மதுரைக்கு உங்களை கூட்டிட்டு போல, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாடின நம்முடைய ஓதுவார் உங்களை எல்லாரையும் எங்க விட்டுருக்காருன்னா மதுரையில தான் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். தேவி நீயே துணை தென் மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி அப்படின்னு அவங்க பாடும் பொழுதே மனசால நீங்களாம் எங்க இருந்திருப்பீங்க? மதுரையில. மதுரையிலே இருங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி போறோம், அவ்வளவுதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட மதுரையில எங்கேயாவது இருந்திருப்போம். ஏன்னா 2024 எந்த அளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் வளரட்டும், இதை பார்த்து எல்லாம் பேசுறேன், அதெல்லாம் வளர்ந்தாலும் விஞ்ஞானம் அளவு இன்னும் விஞ்ஞானம் வளர்ச்சி பெறவில்லை. அதனால இன்னைக்கும் மார்கழிக்கு நம்முடைய சைதையில் அன்பர் கூட்டம் இங்க இருக்கோம்னா அது ஏதோ விட்ட குறை தொட்ட குறை நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் இதுதான் இருக்கும். அதனால நம்ம எல்லாரும் எங்கேயாவது மதுரையில சுத்திட்டு இருந்த ஆட்களாகத்தான் இருப்போம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது புலவர் சபையில உட்கார்ந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்போமா இருக்கும். அப்படி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சபைக்கு போக போறோம். திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அழகான திரைப்படம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அந்த ஒரு வசனத்துக்காகவே பாத்தீங்கன்னா யாருக்குமே நக்கீரரை தெரியாமையே இருக்காது. முதல்ல திருமுருகாற்றுப்படைனா என்ன, யார் இந்த நக்கீரர், அந்த காலத்துல எப்படி இந்த பாடல் 10 பாட்டுல வர வச்சது, இந்த மாதிரி இலக்கியத்தோடு முருகன் தமிழ் இதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப இல்லை. பள்ளியில படிச்சிருப்பீங்க. அதனால அடியேன் நான் எந்தெந்த சான்றோர்கள் உரையெல்லாம் பார்த்தேனோ அவர்கள் இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே திருமுருகாற்றுப்படைன்னு இல்லை, எந்த சூழ்நிலை எந்த இடத்துல சங்க புலவர்கள் எப்படி இருந்தாங்க, இப்படி பலவற்றையும் கருத்தில் கொண்டுதான் ஆரம்பித்தார்கள். திரு முருகாற்றுப்படை அப்படின்னு சொல்றதுல பெயரே ஒரு மந்திர சொல். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இணையதளம் முழுக்க முருகரை பத்தி அடியேன் மாதிரி பல அன்பர்கள் பேசிட்டு வரும், கொண்டாடிட்டு வரும். வேல்மாறல நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்? வேல்மாறல் மந்திர சொல், மந்திர பாடல். வேல்மாறல் என்பது மந்திர சொல். சஷ்டி கவசம் மந்திர சொல், சண்முக கவசம் மந்திர பாடல், மந்திர சொற்கள். இப்படிலாம் சொன்னாலும்
இன்னைக்கு சங்க காலத்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த முருக வழிபாட்டையும் பக்தியையும் காமிக்கிற ஒரே சாட்சி எதுனா திருமுருகாற்றுப்படை. அது மாறவே இல்லை. அப்பவும் முருக பக்தர்கள் முருக அடியார்கள் இருந்திருக்காங்க, இன்னைக்கு வரை அந்த முருக அடியார்கள் இருந்திருக்காங்க. அப்படி தொன்று தொட்டு வந்த முருக வழிபாட்டினை காண்பித்த அடியேனுடைய அறிவுக்கு எஞ்சிய மிக பழம்பெரும் முருக பாடல் எதுனா திருமுருகாற்றுப்படை. அதனால அதை விட ஒரு மந்திர பாடல் ஏதாவது இருக்குமானா முதல் இடம் கொடுக்க வேண்டியது அதுக்குதான். நம்ம எல்லாருமே முருக பக்தர்கள்னா, இப்ப நான் இங்க வந்த அலுவலகத்திலிருந்து வரேன், என்னுடைய அனுபவம் உங்களுக்கும் இருக்கும். கொஞ்ச நாளா நம்ம வண்டியில வருவோம், நடந்து வருவோம், பேருந்துல வருவோம், எதுல வேணாலும் வரலாம். ஆனா முன்னாடி இருக்கிற ஆட்டோல ஒரு வேல் இருக்கும், வண்டிகள்ல முருகன் இருப்பார். இப்படி அடிக்கடி இப்ப தற்சமயம் ஒரு சில மாதங்களாக நமக்கு வேல் தரிசனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்குது. அப்ப எந்த அளவு முருக பக்தர்கள் கலியுகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கும் பொழுது வியப்பா இருக்கு. ஏன்னா கலியுகத்திற்கான கடவுள் நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுள். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. இதே இடத்துல அடியேன் திருப்பள்ளி எழுச்சி பேசியிருக்கேன். ஆனா முருகரை பத்தி பேசுற இந்த ஆண்டுதான் சொல்றேன், கலியுகத்திற்கான கடவுள் முருக கடவுள். எதனால அப்படின்னா, இந்த வருஷம் முருகரை பத்தி பேசுறேன் அதனால சொல்றேன்னா கிடையாது. இத வியாசர் சொல்லியிருக்கார், கலியுகத்திற்கான கடவுள் முருக கடவுள். அதுவும் வியாசர் யாரு? கிருஷ்ணனை பாகவதத்திலும் மகாபாரதத்திலும் கொண்டாடியவர். முருக பக்தர் ஒருத்தர் சொன்னா நமக்கு யோசிக்கலாம். ஆனா வியாசர் யாரு? பாகவதத்தையும் இதிகாசங்களுள் ஒன்றான மகாபாரதத்தையும் அருளி செய்தவர். அவர் மகாஸ்காந்தம் எழுதும் பொழுது தெளிவாக குறிப்பிட்டுள்ளார், கலியுகத்திற்கு கிருஷ்ணர்னு சொல்லல, கீதை கொடுத்த கிருஷ்ணரை சொல்லவில்லை, கலியுகத்திற்கான கடவுள் கந்த கடவுள், அவர் வரப்பிரசாதியாக இருப்பார் என்ற அந்த மகான் வாக்கு எப்பொழுதும் பொய்க்காது. அப்படித்தானே நம்முடைய வள்ளல் சுவாமிகள் இந்த கந்த சுவாமி தெய்வம் பாரிமுனைக்கு வரார், நீருண்டு பொழிகின்ற காருண்டு இதெல்லாம் பாடினார். ஆனா அதுல ஒரு வார்த்தை இருக்கும், தருமமிகு சென்னைன்னு. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து உள்வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி. அவர் சொன்ன தருமமிகு சென்னை தான் கொஞ்சம் வார்த்தை மாறி போயிருக்கு, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. எந்த கிராமத்துல இருந்தாலும் சென்னை பட்டினம் போனா ஏதோ பொழைச்சுக்கலாம், அது இன்னிய வரை உண்மையான உண்மை. அதனால்தான் ஞானியர்களை நாம ஒரு பரீட்சையே செய்யக்கூடாது, அவங்க சொன்னா நம்பிடணும். கலியுகத்துக்கான கடவுள் முருகனா அனுபவிச்சுட்டு போலாமே, அவ்வளவுதான். முருகன் வேறு சிவன் வேறு அல்லன்றதெல்லாம் ஒரு தத்துவம், அதெல்லாம் புரிஞ்சுக்க ஆனந்தமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இப்ப கடை சங்கம், முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம். இதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா ரெமூரியான்ற காண்டத்துலதான் முதல் சங்கம் வளர்த்ததாக ஒரு கேள்வி. முதல் சங்கத்திற்கு தலைவர் சிவபெருமான், இடைச்சங்கத்தின் தலைவர் முருகப்பெருமான். அப்படி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மதுரை. நிறைய பாடல்கள் காலத்தால கிடைக்கல. அப்ப திரு உவே சுவாமிநாத ஐயர் அவரெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். இன்னைக்கு ஏதோ நம்ம ஆனந்தமா தமிழை கொஞ்சமாவது அனுபவிக்க முடியுதுன்னா அதற்கு அப்பேற்பட்ட மகான்கள் தான் காரணம். நிறைய பேர் ஆடி பெருக்கணிக்கு காவிரியில அவங்க வீட்டு ஓலைச்சுவடிய போட்டா புண்ணியம், ஹோமங்கள் யாகங்கள்ல நெருப்புல போட்டா புண்ணியம்னு எல்லாம் போடுவாங்க. இவர் அதை போடாதீங்களே, அதெல்லாம் போட்டா புண்ணியம் இல்ல, கிடைக்கிறதையும் கிடைக்காம பண்றீங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்பாரு. நிறைய பேர் அவரை துரத்துவாங்க. அப்படி காவிரியில போட்ட பல சுவடிகளை அவர்கள் அப்படி நகர்ந்த உடனே கொஞ்சம் தள்ளி நின்று அதை எடுத்து காய வச்சு அதுக்கான பதிப்பு பண்ணி அப்படி கொடுத்த நூல்கள் நிறைய இருக்கு. இந்த தமிழில் கிடைத்தவற்றை வைத்து பெரிய பெரிய பாடல்களை எல்லாம் 10 பாட்டுன்னு வச்சாங்க.
நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, எல்லாருமே தமிழ்ல படிச்சிருப்போம். 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்குன்னு இதெல்லாம் நம்ம இலக்கணத்துல படிச்சிருப்போம். ஆனா அப்படின்னா என்னன்றது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியாது. நீண்ட பாடல்களை எல்லாம் 10 பாட்டுன்னு 10 பாட்டா தொகுத்துட்டாங்க. கொஞ்சம் சிறிய சிறிய பாடல்களை எல்லாம் 8 தொகைகள்னு சொல்லி தொகுத்துட்டாங்க. 11 கீழ்கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு 18 பாடல் அல்லது உரைநடை தொகுப்புகளை வைத்தார்கள். அதில் ஒன்றுதான் இன்றும் நாம் கொண்டாடப்படும் உலக பொதுமறை திருக்குறள். இது அந்த 11 கீழ்கணக்குல வருது. இப்ப இந்த 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு இவ்வளவுதான் நமக்கு சங்க நூல்கள் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதுல முதல்ல எது? 10 பாட்டு. 10 பாட்டுல முதல்ல எது? முதல் இடம் திருமுருகாற்றுப்படை. ஏன்னா 8 தொகையில ஒவ்வொரு பாடலுக்கும் கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும். ஆனா 10 பாட்டு சங்க நூல்கள் எஞ்சி இருப்பதற்கே கடவுள் வாழ்த்தாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நாம் அனுபவிக்க இருக்கும் அந்த திருமுருகாற்றுப்படை. இத நிறைய பேச்சாளர்கள் சொல்லி இருப்பாங்க. ஆனா சொல்ல வேண்டியது கடமை என்பதால் அடியேன் சொல்கின்றேன். அந்த மதுரையில ரொம்ப ரொம்ப செல்வாக்கோடு இருந்த புலவர் யாருன்னா நக்கீரர். இவர் ரொம்ப செல்வாக்கா இருந்தார், பெரியவர், தலைவர் வேற. அந்த புலவர் கூட்டம் 49 பேருக்கு தலைவர். இவர் முதல்ல தலைவர் எழுதின பாட்டை வச்சிடலாம் அப்படின்னு பேசிருப்பாங்களோ, அதனால வந்திருக்குமோனா அவர் 2 எழுதியிருக்காரு இந்த 10 பாட்டில். ஒன்று திருமுருகாற்றுப்படை, இன்னொன்று நெடுநல் வாடைன்றதையும் எழுதியிருக்க. ஆனா முருகனுக்கும் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாகத்தான் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை அது முதல்ல வைக்கப்பட்டது. இந்த திருமுருகாற்றுப்படைக்கு என்ன அழகுனா அதுவும் சிவமும் வேறில்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானும் மதுரை புலவர்கள்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சுந்தரேச கடவுளை போய் தரிசனம் பண்ணீங்கன்னா வலம் வரும்பொழுது, அதாவது மீனாட்சிக்கு, நான் விளையாட்டா சொல்றது உண்டு, மீனாட்சி கிட்ட ஒரு 10,000 பேர் கூட்டம்னா அவங்க அடுத்தது எங்க போவாங்கன்னே தெரியாது. சுந்தரேஸ்வரர் கிட்ட நாமெல்லாம் தான் போவோம். அங்க ஒரு 500 ஆயிடும். எவ்வளோ 10,000 500 மாறிடும். அந்த 9,500 பேர் எங்க போனாங்கன்னே தெரியாது. இந்த 500 சுந்தரேஸ்வரரை அப்படியே வலம் வரும் பொழுது சங்க புலவர்கள் சன்னதின்னு ஒன்று உண்டு. அங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க 2-3 பேர் இருந்தா ஜாஸ்தி. அந்த சங்க புலவர்கள் கூட்டத்திலும் இடம்பெற சுவாமிக்கு ஆசை. அதனால அங்க பாத்தீங்கன்னாலும் அவரை பார்க்கலாம். சரி, திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் 3 திருமுறை சம்பந்தர், அடுத்த 3 நாவுக்கரசர், 7வது திருமுறை சுந்தரர், 8வது திருவாசகம் திருக்கோவையார் மாணிக்க வாசகர், 9வது திருமுறை 9 அடியார்கள் மாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் சித்தர், புருடோத்தன நம்பி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 9 அடியார்கள் எழுதினதுதான் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. 10வது திருமூலர் அருளி செய்த திருமந்திரம், 11வது திருமுறை இறைவனும் எழுதிய ஒரு பாடலோடு காரைக்கால் அம்மையார், இப்படி பல சான்றோர்கள், அப்படி 12 பேர் சேர்ந்து எழுதியது 11ஆம் திருமுறை. 12வது திருமுறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்முடைய திருத்தொண்டர் புராணம். அடியேன் நாளைக்கு முருகனுக்காக இருக்கக்கூடிய 12 திருமுறையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சிவனுடைய 12 திருமுறை கேட்டு இப்ப பழக்கமாயிடுச்சு. நாளைக்கு முருகப்பெருமானுக்கு என்று 12 திருமுறை இருக்கு. அதை பற்றி நாளை கண்டிப்பா சிந்திக்கிறேன். இப்படி 12 திருமுறை அதாவது சிவபெருமானுக்குன்னு இருக்கு, சைவர்கள் போற்றியது. அந்த திருமுறையிலும் பார்த்தீர்கள்னா 11வது திருமுறையில திருமுருகாற்றுப்படை வருது. ஏன்னா புத்தகங்களே ஆராய்ச்சியாளர்கள் போட்டிருக்கிறார்கள் திருமுறைகளில் முருகன். படியேன் பாடின இல்லையா, நம் கடம்பனை பெற்றவன் பங்கு. நம் கடம்பன் என்பது முருகப்பெருமான். நாவுக்கரசராகட்டும் சுந்தரராகட்டும் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் முருகனை போற்றி வருவதுன்னு பாத்தீங்கன்னா 9வது திருமுறையில எக்ஸ்பிளிசிட்டா சேந்தனார் பாடிடுற மாலுலா மனம் தந்து அப்படின்னு சொல்லிட்டு திருவிடைக்கழி அப்படின்ற ஒரு இடம். நமக்கெல்லாம் திருக்கடவுர் அபிராமி திருக்கோயில் தெரியும். அங்க இருக்கக்கூடிய, அங்கிருந்து 2-3 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய அற்புதமான முருகன் ஆலயம். அடுத்த முறை நீங்க யாரெல்லாம் அபிராமி திருக்கோயிலுக்கு போறீங்களோ திருவிடைக்கழி போயிட்டு வாங்க. அழகான கோயில். அந்த ஊர் முருகனை போற்றிய சேந்தனாருடைய பாடல் 9வது திருமுறையில வந்துடுச்சு. ஒரு பெரிய நீண்ட நெடிய பாடலாக சிவபெருமானை போற்றும் துதிப்பாடலுக்குள்
முருகன் வராருன்னா அப்ப என்ன காரணமா இருக்கணும்? நம்பியாண்டார் நம்பி எதனால எடுத்துட்டு வர்றாரு? சரி, அவர் எழுதின பிள்ளையார் பாடல், கபிலருடைய பிள்ளையார் பாடல்லாம் 11ஆம் திருமுறையில வருது, சரி. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்படிப்பட்ட இந்த ஒரு பாடல் ஏற்கனவே 10 பாட்டிலையும் இருக்கு. அப்புறம் இந்த திருமுருகாற்றுப்படைய திருமுறையிலேயும் திருப்பியும் கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காரணம். ஒன்று, சங்க காலத்தில் இருந்து வந்த பல பாடல்களுள் அன்றைய சைவர்கள் மிகவும் போற்றுதலுக்குரிய பாடலாக திருமுருகாற்றுப்படையை பிரபலமாக வைத்திருந்தார்கள். அதனால திருமுறையில சேர்த்துட்டா இன்னும் கொண்டாடப்படும் என்பது ஒரு நம்பிக்கை. இன்னொன்று, சிவம் வேறு அல்ல முருகன் வேறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அன்பர்களுமே அந்த முருகனை துதித்து வந்தார்கள். அதனாலும் இவர் 11ஆவது திருமுறையில அதை வச்சுட்டார். அப்ப எதுல இருக்கு? சங்க இலக்கியத்திலையும் முதல் பாடல் எது? திருமுருகாற்றுப்படை. திருமுறையிலும் 11ஆம் திருமுறையில திருமுருகாற்றுப்படை. வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 பாட்டிலேயே 5 பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை இலக்கணம். அதுல பிரதானமா இருக்கிறது திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடம். நம்ம கிளாஸ்ல ஏதோ இலக்கண கிளாஸ் மாதிரி ஏதோ நடத்திட்டே போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, இந்த விஷயங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக, அதனால இதோட இலக்கணம் முடிஞ்சது, விட்டுடுங்க. இப்படியாக நம்ம திருமுருகாற்றுப்படை அப்படின்றதுக்கு வந்தாச்சு. இப்ப முருகனை அந்த காலத்துல உயரிய கடவுளாக வைத்திருந்தார்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு திணைகள் எவ்வளவுங்க? 5 திணைகள். அதுல முதல் திணை குறிஞ்சி, அப்புறம் முல்லை, மருதம், நெய்தல், பால். உலகம் தோன்றும் பொழுதே கல் தான் தோன்றுச்சா முதல். அப்ப தோன்றும் பொழுதே உருவானது அல்லது ஏற்கனவே இருந்த திணை எதுனா குறிஞ்சி. அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்ற, கல்லுல இருந்து உதிர்றதுதான் மண்ணே. அப்ப கல்லு பாறாங்கல் மலையா இருந்ததுதான் உலகம். அப்ப முதல்ல தோன்றியது என்ன? கல்லு, மலை, அதுக்கப்புறம் தான் மத்தல். இப்ப உலகம் அழியுது, ரிவர்ஸ் ஆர்டர்ல வரலாம். அப்படி பாத்தீங்கன்னா கடைசியில அழிவதும் பார்த்தீர்கள் என்றால் நீரால் உலகம் சூழப்பட்டு கடைசியில அழியும் பொழுதும் உச்சியா இருக்கக்கூடிய மலைதான் ரொம்ப நேரத்துக்கு தெரியுமா, அப்புறமா தான் மலை அழியும். அப்ப மலைதான் ரொம்ப பிரதானமா துவங்கியதும் அதுதான், நிறைவாவதும் அதுதான். அப்ப அந்த மலைக்கடவுளாக போற்றப்பட்டது யாருன்னா குறிஞ்சி தெய்வமாக முருகப்பெருமான் போற்றப்பட்ட. இந்த அறுபடை வீடுன்னு சொல்றோம் இல்லையா, எனக்கு என் கணவர் சபரிமலைக்கு போனார். அங்க அவருடைய நண்பர் நான் நோட் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு டக்கு ஞாபகம், பாடல் ஞாபகம் வருது, இது ஞாபகம். சபரிமலை போயிட்டு வந்துட்டோம், டிடிபி எஸ்டிபி போலாமான்னு. அது என்ன டிடிபி எஸ்டிபி எங்களுக்கு தெரியல. என்னக்கா முருகனை பத்தி எல்லாம் பேசுறீங்க தெரியாதாப்பா? எனக்கு தெரியலப்பா. எல்லாமா தெரியும், தெரியலப்பா சொல்லுனா. டிடிபி எஸ்டிபினா அறுபடை வீட்டு சுற்றுலா. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பரவாயில்ல, எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா முருகருடைய டூருக்கு வந்துட்டாங்களே, நம்மளும் கத்துக்கலாம் டிடிபி எஸ்டிபின்றது. அதனால என்ன ஆயிட போகுது? அப்படி போலாமான்னு கேக்குறாங்க. அப்ப 6 படை வீடு தான் இந்த ஆற்றுப்படுத்தினாரானா அதுவும் இருக்குன்னு வேணா சொல்லலாம். காலத்தால மருவி அறுபடை வீடுன்னு மாறிடுச்சு. இல்ல, அவர் சொன்னது அதுவே இல்ல. ஆனா இதை பொருள் கொள்ளலாமானா தப்பில்லை. ஏன்னா ரொம்ப சிறப்பா மக்கள் எல்லாம் போய் தரிசிக்கிறாங்க. அதனால இதுல தவறே கிடையாது. ஆற்றுப்படுத்துதல்னா என்னன்னா, ஆறுன்னு தண்ணிக்கு பேர் வந்ததே அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். மலையில இருந்து அருவியா கொட்டுதா? முதல்ல குறிஞ்சி மலை, அங்கிருந்து காட்டுக்குள்ளெல்லாம் அடிச்சுன்னு போகுது ஆறு. அது முல்லை, மரங்கள் நிறைந்த பகுதி முல்லை. காட்டுக்குள்ள வீரியத்தோட போற அந்த நீரானது மருதம்ன்ற நிலப்பகுதிக்கு வரும்பொழுது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, கொஞ்சம் பொறுமையா தான் வருது. அப்படி மருதத்துக்கு வருது. அங்கிருந்து நேரா எங்க போகுது? கடலோட போய் கலக்குது நெய்தல். 5வது பாலைன்னு ஒண்ணு இல்லையே அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச, இப்ப நான் சோசியல் டீச்சரா மாறிட்டேன் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாலை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஏதாவது பாலை நிலம், பாலைவனம் உங்களுக்கு தெரிஞ்சது எங்க ஐயா? சஹாரா, தார் டெசர்ட், அந்த மாதிரி சொல்றோம். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. எங்கேயாவது நீங்க யாராவது சென்னைன்னு சொல்லிட போறீங்களோன்னு பயம் இருந்தது.
இப்போதைக்கு அப்படி இல்லை. அப்ப நமக்கு கொஞ்சம் கூட மறந்து கூட யாராவது பாலைவனம் எங்கன்னு கேட்டா நம்மையும் மறந்து சஹாரான்றோம், தாருன்றோம், இப்படிதான் சொல்றோம். அப்ப தமிழகம் என்ற வளமான நாட்டில் பாலைவனமே கிடையாது. எந்த ஆண்டு மழை பொய்க்குமோ அந்த சமயத்துல ஒரு நிலப்பகுதி, குறிப்பிட்ட பகுதி பாலையா இருக்கும். அது கூட மழை வரும் பொழுது வான்முகில் வளாது பெய்கன்னு சொல்லிட்ட உடனே மழை வந்துடுமா? அப்ப அந்த இடமும் என்ன ஆயிடுமா? அதுவும் மருதமாகவோ முல்லையாகவோ மாறிவிடும். அவ்வளவுதான். அப்ப பாலைன்ற பகுதியே கிடையாது. ஆனால் நம்முடைய சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லப்படும் தஞ்சை தரணியுமே பாத்தீங்கன்னா கொடிய கொடிய ஒரு பஞ்சம் பார்த்த ஒரு காலமும் உண்டு. அப்படி ஒவ்வொரு காலத்தில் பாலையாக இருக்குமே தவிர நம்முடைய வளமான தமிழ்நாட்டில் பாலைன்ற இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வளமான ஊர் தான் நம்முடையது. இதுல பாத்தீங்கன்னா அந்த குறிஞ்சி அப்படின்ற நிலத்துக்கு நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். அது அதுக்கான உணவு, அந்த மக்கள் பேரு, கடவுள் பேரு, இதெல்லாம் படிச்சிருப்போம். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா யாருங்க இருப்பாங்க அந்த குறிஞ்சி பகுதியில? குறவர்கள் இருப்பாங்க. அவர்கள் முருகப்பெருமானுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? புதுசு புதுசா நைவேத்தியம் பண்ணுவாங்க. தேன், தினைமாவு, புதிதான பழங்கள், புதிதான உணவு முறைகள்னு எது பண்ணாலும் முருகனுக்கு அந்த மாதிரி அவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சலை கொடுக்கும் பழக்கம் அந்த குறவர் கூட்டத்திலிருந்து வந்து பிறகு மருதத்தில் வாழும் விவசாயிகளிடத்திலும் வந்து அவரவர்கள் காணிக்கையை முதலில் கொடுப்பதுதான் வரப்போற பிப்ரவரி 11ஆம் தேதி வர இருக்கும் தைப்பூச விழா. ஏன்னா அந்த தைல விளைச்சல் நிறைய இருக்கும். நான் மண்ணை போடலாம் ஆசையா இருக்கு, எனக்கு என் கையில ஏதோ ஒரு மாங்காவின் கொட்டை விதை இருக்கு, போய் போடுறேன். அது மண்ணோட உறவாட வைக்கிற சக்தி எனக்கு கிடையாது. வெறும் ஒரு விதையானது மண்ணோடு உறவாடி அதிலிருந்து துளிர் தளிர்லாம் வந்து மரமாகி விருட்சமாகி இலைகள் வந்து பழமா வர வைக்க வேண்டிய வேலை எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி மண்ணோடு விதைகளை உறவாட வைத்து நமக்கான உணவை கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா இறைவன். அதனால முருகனை என்னவென்று சொல்கின்றார்கள்? கடியுன் கடவுள். அது என்ன கடியுன் கடவுள்னா புதுசு புதுசா அவருக்கு படைப்பார்களாம். அப்படி புதுமையை விரும்பும் கடவுளாக முருகப்பெருமானை அந்த குறிஞ்சி வாழ் மக்கள் போற்றுகின்றார்கள். இப்ப பாருங்க, நமக்கு ஒரு பாடல் ஞாபகம் வரும். என்றும் புதியது பாடல், என்றும் புதியது முருகா தமிழ் நிறைந்த பாடல் என்றும் புதியது. அப்ப 2000 வருஷத்துக்கு பழமையான பாடல்னு அதை சொல்ல முடியும் இல்லையே? இப்ப நான் உங்களோட சொல்லும் பொழுது முருகனை தியானித்து அந்த முருக அனுபவம், முருக பயணம்னு வரும்பொழுது புதுசா தானே கேட்குறீங்க. அப்ப அதே புதுமை மாறாமல் நாம் அனைவரும் திருமுருகாற்றுப்படியை கேட்கும் அந்த வாய்ப்பினை முருகப்பெருமான் நமக்கு கொடுக்க இருக்கின்றான். இப்ப 6 அப்படின்னா என்ன அர்த்தம்னா வழிகாட்டுதல். ஒரு வழி காமிக்குது. எப்படி? மலையில இருந்து வந்தது எங்க போகுது? காட்டுக்குள்ள போகுது, வயலுக்குள்ள போகுது, கடலுக்குள்ள போகுது. அப்படி இருக்கிற வழி காண்பிக்கிறது இல்லையா? இதுதான் 6. ஆற்றுப்படுத்துவது, வழிகாட்டுவது 6ன்னு நம்ம பேர் வச்சோம். அப்ப திருமுருக ஆற்றுப்படைனா அறுப்படைன்னு இல்லை. சொல்ல போனா படை அப்படின்னாலே என்னன்னா பாடி வீடுன்னு வாங்க, கேம்ப். போருக்கான கேம்ப் முருகர் எங்கெங்க வச்சார் நீங்க சொல்லுங்க. யோசிக்கவே வேணாம், நீங்களாம் சரியா சொல்றவங்க தானே. திருச்செந்தூர்ல மட்டும்தான் முருகப்பெருமான் படை வீடு அமைத்தான். திருத்தணியில தனிந்த இடம்னு சொல்றோம். அவருக்கு கோபம் தனிந்ததுன்னு எடுத்துக்கிறோம். ஆனா நமக்கான கோபங்களை தனிந்த இடம், அதுதான் உண்மை. திரியேரகத்தில் ஞானம் கொடுக்கும் இடம். எந்த இடத்துலயும் போரோ படையோ படை வீடோ கிடையாது. அப்ப எதனால் படை வீடு அப்படின்றது வந்துதான் ஆற்றுப்படுத்துவதுன்ற வார்த்தை தான் மருவி படை வீடாச்சு இல்லையா? அவங்க 6 கோயிலை பத்தி மட்டும்தானே பாடுறாங்கன்னா அதுலயும் அடியேன் வந்து 5ஆம் படை வீடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதை திருத்தணிகைன்னு நினைக்கிறோம். தவறானா தவறில்லை. அவர் சொல்லுவது குன்றுதோராடு. எங்கெல்லாம் மலை மேல இருக்கியோ முருகா அது எல்லாமே 5வது இடம்னு சொல்லிட்டேன். அதனால நமக்கு தெரிந்த எல்லா முருகத் தலங்களுமே பார்த்தீர்கள் என்றால் அங்கு இருப்பது முருகக் கடவுள், முருகவள்ளல். அவனிடம் வறியவர்களான நாம் சென்று பொருள் கேட்போம். அதுல நக்கீரர் சொல்றது அழகு என்னன்னா,
மற்ற புலவர்கள் கிட்ட சொல்றேன், உங்களுடைய தமிழையும் ஆற்றலையும் ஓரளவு போய் நிஜமான செல்வந்தர்கள் கிட்ட அரசர்கள் கிட்ட போங்க. ஏன்னா நீங்க பாட போறவங்க காலத்தால மறைஞ்சிருவாங்க, அன்னைக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அவ்வளவுதான். ஆனா நீங்க பாடுவதே காலம் காலத்திற்கும் மறையாத வண்ணம் அருளை கொடுக்கும் ஒரு வள்ளல் உண்டு என்றால் அது முருகப்பெருமான். அவனை தமிழால் ஆராதி. இந்த சங்க இலக்கியம், எனக்கு தமிழ் தான் பிடிக்கும், கடவுள் மேல நம்பிக்கை இல்லைனாலும் சங்க இலக்கியத்திலும் முருகனை மறைக்கவே முடியாது. எனக்கு சங்க இலக்கியம் தான் பிடிக்கணும், முதல்ல முருகன் கிட்ட வந்தாதான் நீங்க சங்க இலக்கியம் அப்படின்ற ஒரு கேட்டையே நீங்க தாண்ட முடியும். அதனால் தமிழையும் முருகனையும் பிரிக்கவே முடியாது. அதனாலும் தமிழ் கடவுள் என்று அவனை நாம் குறுக்கிக் கொண்டோம். நம்ம குறுக்கின்றோன்றீங்கன்னா நம்முடைய ஒரு ஆசை, அதனால் அவனை சுருக்கினோம், அதான் உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த தொண்டர்கள் பாடினாலுமே உலகம்ன்ற சொல்லை வைத்துதான் துவங்குகின்றார்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய தெரியுமே, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பராமாயணம். நம்முடைய திருத்தொண்டர் புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன். அடுத்தது வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அங்கேயும் வையகமும் துயர் தீர்க்கவேன்னு பாடுறார் சம்பந்தர். எங்க வாழ்க அந்தனர், அதுல பாத்தீங்கன்னா வையகமும் துயர் தீர்க்கவே. இப்படி எல்லா புலவர்களுமே உலகம்ன்றதை வச்சுதான் துவங்குறாங்க. அப்ப உலகத்துக்கே இருக்கக்கூடிய கடவுள் தான் முருகக் கடவுள். ஆனா உரிமையில ஆசையில அன்புல நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா உண்மைய சொன்னா என்னுடைய தோழி ஆஸ்திரேலியால இருந்து கால் பண்ணாங்க, ரொம்ப வருத்தமா இருந்தது. சிட்னில போய் இந்த முருகனை பார்த்துட்டு வந்தேன். அங்க கூட முருகன் வந்து அருள் பாலிக்கின்றான். பலருக்கும் நம்பிக்கையாக உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் கடவுள் தான் முருகன். ஆஸ்திரேலியா அப்படின்ற பேரே அகஸ்திரேலியான்றது ஆஸ்திரேலியாவா மாறுச்சு. அப்படின்னா அகத்தியர் தவம் இருந்த இடம் தான் காலத்தால ஆஸ்திரேலியான்னு மாறியதாகவும் ஒரு கூற்று உண்டு. சரி, இப்ப முருகனை ஆற்றுப்படுத்தினார் நக்கீரர். நக்கீரரை நமக்கு ரொம்ப நாளா தெரியும், ஆனா அவரோட பேர் தெரியாது, அவங்க அம்மா அப்பா தெரியாது, ரொம்ப ரொம்ப கம்மியாதான். ஏன்னா நமக்கு திருமுருகாற்றுப்படைக்கு நேரம் தேவை என்பதனால கணக்காயனார் என்பது அவங்க அப்பா பேர். பேர் இல்ல, அவர் ஒரு டீச்சரா வாத்தியார் அப்படின்ட்டாங்க. நமக்கு ஏதோ கணக்காயனார்னா பேருன்னு நினைச்சுக்கிறோம், ஆனா வாத்தியார் பிள்ளைங்கன்ட்டு போயிட்டாங்க. கணக்காயனார்னா ஒரு வாத்தியார், அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப இவருக்கு என்னப்பா பேரு, எதனால நக்கீரர் அப்படின்னு வந்ததுன்னா, கீர் அப்படின்னா சொல். இதுக்கு தவறான பொருள்லாம் இருக்கு, நம்ம தேவையானதை மட்டும் பேசலாம். கீர் என்றால் சொல், ந அப்படின்றது சிறப்பு, நமச்சிவாய. இந்த நன்றது எல்லாமே சிறப்பு. அப்படி சிறப்பான சொல்லை உடையவர் நக்கீரர் அப்படின்றது இவருடைய பெயர். அப்ப நான்றது சிறப்பு பெயர். இப்ப இவர் எங்க இருக்காரு, 49 புலவர்களுக்கும் தலைமை புலவராக எங்க இருக்காரு, பாண்டியனுடைய சபையில இருக்கார். இந்த சபையில நடக்கிற சில விஷயத்த அடியேன் வந்து தெளிவு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே சிவபெருமான் மேல ஒரு வருத்தம் இருக்கலாம். அந்த வருத்தத்தை நம்முடைய சான்றோர்கள் அடியேனுக்கு பல நூல்கள் வாயிலாக சொன்னார்கள் என்றால் அதை உங்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு நமக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு மேலோட்டமா சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சிவபெருமானை எதிர்த்து கேள்வி கேட்டா தண்டனையா அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. இப்ப அதற்கான ஆராய்ச்சி தான் இப்ப நம்ம ஒரு அடுத்த 5 நிமிஷம் பார்க்க போறோம். இந்த பாண்டிய மன்னர், அதாவது பாண்டிய நாடு அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புலவர்கள்லாம் எப்படிங்க இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச புலவர் பாத்தீங்கன்னா திரைப்படத்துல திரு நாகேஷ் அவர்கள் தான். அவர் எப்படி இருப்பாரு, என்ன மாதிரி இருக்க மாட்டார், உங்களுக்கு தெரியும். அவர் ரொம்ப பாவமா தான் இருப்பார். அப்ப எல்லா புலவர்கள்னு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வேஷம் போட்டாலும் எங்க அம்மா எனக்கு அது மாதிரி போடவே மாட்டாங்க. ரொம்ப ஒல்லியா இருக்கிற குழந்தைகளுக்கு தான் புலவர் வேஷம் போடுவாங்க. அப்ப நம்ம மனசுல நீங்காத இடம், நீங்காத ஒரு கற்பனை என்ன இருக்குன்னா, புலவர்னா ஒல்லியா பாவமா இருக்கும். ஏன் அப்படி? போய் போய் நடந்து 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 இந்த வாக்கிங்லயே இருப்பாங்க. ஒண்ணு
அவங்களுக்குன்னு ஓனா டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது. அப்படி நடந்து 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 உடல் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. இரண்டாவது, கொடுக்கும் காசு கிடைச்ச உடனே சந்தோஷமா இருக்கணும்னு இல்லாதவர்களுக்கும் கொடுத்து அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா அப்பவே காலி பண்ணிடுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கிராஸ் ஓப்பர் ஹேண்ட்னு ஒரு கதை சொல்லுவோம். அந்த வெட்டுக்கிளி எறும்புன்ற கதையெல்லாம் சொல்லுவோம்ல, அப்படி கிடைக்கும் பொழுது சந்தோஷமா கொடுத்துருவாங்க. மறுபடியும் நடந்து 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 ஒருத்தர் வருவார், அந்த ஊர்ல ஒரு வள்ளல் இருக்கார், அவர்கிட்ட போ நிறைய தர. ஐயோ இந்த ஊர் பக்கமா போற, நடந்து போய் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல, போகாத. இது மாதிரி அவர்களுக்குள்ள பேச்சு இருக்கும். அப்படி புலவர்கள் கூட்டம் நிறைய இருப்பாங்க. இந்த புலவர்கள், இந்த பாண்டிய நாட்டில் இருக்கும் 49 புலவர்களுக்கு வறுமையெல்லாம் கிடையாது. அவர்கள் அரசனுக்கும் நிகராக இருக்கிறவங்க. ஒரு நாள் அரசன் என்ன பண்ணாரா, அப்படி உப்பரிக்கையில போய் நிக்கிற அந்த சமயம் போர் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். தமிழை இந்த அளவு வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு குட்டி குட்டி விஷயமும் நமக்கு எதையோ ஒண்ணு உணர்த்துது. பாண்டிய நாடும் சோழ நாடும் பார்க்காத போர் இல்லை, பார்க்காத அழிவில்லை, பார்க்காத வெற்றிகளும் இல்லை. ஆனா இந்த சமயத்துல எப்படி இருக்கு, போர் இல்லாமல் இருக்கு. அப்ப ரொம்ப சந்தோஷமா போய் அந்த மன்னன் உப்பரிகை அப்படி நிற்கும் பொழுது பாண்டியன் மாதேவி வராங்க. ரொம்ப அழகா வரா. தென்றல்ன்றது வருது, தெற்கு பக்கமா வர இதமான காத்துக்கு தென்றல்னு பேர். அந்த தென்றல்ல அவளுடைய கூந்தல் மனமும் இயற்கையா வருது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், இதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இப்ப மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வருது. எந்த அளவு போர் இல்லாம வேலை இல்லாம இருந்திருப்பார் பாருங்க அந்த மன்னன். ஓ, பெண்களுக்கு இயற்கையிலேயே இவ்வளவு மனம் இருக்கா? அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம், இல்ல 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 அப்படி இருக்க வாய்ப்பில்லை. உயர்ந்த குலத்து பெண்கள், பத்மினின்ற பெண்களில் பல வகைகள், அதில் தேவ மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவால் மனத்தால் கற்புக்கரசிகளாக இருப்பவர்களிடம் இயற்கையாகவே ஒரு மனம் இருக்கும் அப்படின்ற அப்படி ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள உண்டு. அடுத்த நாள் வராரு, இது உண்மையா பொய்யான்னு தெரியல. தன்னோட மனைவியை வச்சு கேள்வி கேட்கணும் இல்லையா, இது ஒரு அவருக்கான ஒரு பர்சனல் விஷயம். அதனால 49 புலவர்களையும் கூப்பிட்டார். இவர் பாருங்க எவ்வளவு குழப்பவாதியான மன்னன். என் மனசுல ஒரு சந்தேகம், யாராவது தீர்த்துவீங்க, இவ்வளவுதான் சொல்ற. தெரிஞ்சுக்கோங்க, பெண்களின் கூந்தலில் இயற்கையா மனம் இருக்கானா அவர் கேட்கல. என்ன கேட்கிறாரு, என்னுடைய மனதில் ஒரு ஐயம். என்ன ஐயம்னு சொல்ல மாட்டார். அதை யார் தீர்ப்பீர்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள். அதை அப்படி கட்டி பொற்கிழியில அந்த மண்டபத்துல தொங்க விட்டுடுன்னு வேற போட்டுட்டு. இந்த 49 புலவர்கள் எதோ ட்ரை பண்றாங்க. இந்த அளவு சொல்லாம இருந்தா மகாராணியை பற்றியதாக இருக்கும்ன்ற வரை அவங்க யூகிச்சாங்க. அந்த நக்கீரர் முதலான 49 பேரும் அவரவர்களுடைய அறிவுக்கு எட்டிய விதமாக இந்த மாதிரி மகாராணியை வைத்து அவரை புகழ்ந்து அவரை வர்ணித்து நிறைய எழுதி தராங்க. இது மன்னனுக்கு பிடிக்கல. எதனால நம்ம உண்மையான சந்தேகத்தை சொல்லல? ஒரு தாய்க்கு நிகராக இருக்கும் மகாதேவி மகாராணியை எல்லாரும் வர்ணிக்கிறதா, அதனால்தானே உண்மையான சந்தேகத்தையே நான் சொல்லல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன ஏதோ சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு மகாராணியை வர்ணிச்சு வர்ணிச்சு என்னை விட ஜாஸ்தி பேஜ்ல எழுதி கொடுக்குறாங்களேன்னு அவருக்கு வருத்தமாகும். அப்ப அவர் சொல்லிட்டாரு, இல்ல யாருக்குமே என்னுடைய சந்தேகம் தெரியல, மகாராணியை வர்ணிக்கிறதாவே இருக்கு, இதுக்கு மேல நீங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க, சொல்லுங்க தண்டோரா போடுங்க, யாருக்காவது என்னோட சந்தேகம் தீர்க்க முடியும்னா தீக்கட்டும், அந்த பொற்கிழி அப்படியே இருக்கட்டும், 1000 காசுகள் அப்படின்னு சொல்லிட்டார். இதோட இந்த காட்சி முடியுது. ஏன்னா நமக்கு அந்த திரைப்படத்திலேயே அது தெளிவு கிடையாது. நமக்கு அந்த கேள்வி விவரமா இருக்குன்னு தானே நம்ம நினைச்சோம். கேள்வியே அங்க விவரமா இல்லை. இருந்தா நக்கீரருக்கு இருக்கக்கூடிய தெய்வத்தன்மைக்கு அவரே சொல்லியிருக்கலாம். அவரே குழம்பிய நிலையில இருந்தார். அதுதான் அங்க பிரச்சனை. இதுதான் அவருடைய ஈகோன்ற அந்த ஆணவத்தை தொட்ட இடம். அப்ப 49 பேருக்கும் என்ன கேட்கிறான் மன்னனே குழம்பிய நிலையில இருக்கும் பொழுது அப்படியே காட்சியை சுந்தரேச கடவுள்கிட்ட கொண்டு வரலாம். அப்ப அங்க ஒரு தருமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழை புலவன், அவர் ஒரு அந்தனர். அவர் வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சரியத்தோடு இறைவனுக்காகவே பூஜை செய்து இருப்பவர். 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவருக்கு தன்னுடைய இந்த சிவத்தொண்டை செய்வதற்கு ஒரு வாரிசு தேவையா, குடும்பத்துக்காக இல்ல. இறைவன் குழந்தை வேணும்னு கேட்டா கொடுத்துடுறார். அதுலயும் இப்படி கேட்டா உடனே கொடுத்துருவான். தசரதன் கேட்ட மாதிரி, நான் தசரதன் சக்கரவர்த்தி, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கும் பொழுதுலாம் கிடைக்கல தசரதனுக்கு.
என்னுடைய இஷ்வாகு குலத்து முன்னோர்கள் செய்த தான தர்மங்களையும் வேள்விகளையும் நான் செய்து விட்டேன். இதன் பிறகு என் மக்களை காப்பாற்ற ஒருத்தர் வேணுமே, தான தர்மங்கள் செய்ய வேண்டுமேன்னு கேட்கும் பொழுதுதான் நாராயணன் அவதரித்தான். இந்த தருமியின் வேண்டுதலும் வெறுமனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா சுவாமி மேட்ரிமோனியில் ஒன்றும் பார்க்கல, அருள் பண்ணிருப்பார், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவரே இறங்கி வந்து கொங்குதேர் வாழ்க்கைன்னு ஒரு அழகான பாடல எழுதுற அளவு இல்லை. ஆனா அவர் கேட்டது, இந்த அளவு உருகி உருகி சிவத்தொண்டு பண்றனே, எனக்கு ஒரு வாரிசு இருந்தா அந்த சிவத்தொண்டை கத்து கொடுப்பேன் இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன விஷயம்? நம்முடைய குழந்தைகளுக்கு இறை தொண்டை செய்ய வைக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கு. நாம் கொடுக்கும் கல்வியோடு இறை தொண்டையும் ஊட்டி வளர்த்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இந்த தருமிக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு தொண்டு செய்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும். உடனே சிவபெருமான் பார்த்தார், எழுதி கொடுக்கிறார் பாட்டை. எழுதி கொடுத்தாச்சு, நீங்க போய் இதை கொடு அப்படின்ட்டு. ஏன்னா சிவபெருமானுக்கு மன்னனுக்கு என்ன சந்தேகம் இருந்ததுன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் மதுரக்காரர் யாருன்னா சுந்தரேஸ்வரர் தான். வேற யாருக்கு தெரியும்? இந்த ஒரு மதுரக்காரருக்கு மட்டும்தான் உண்மையான சந்தேகம் தெரியும். அதனால குழப்பவே இல்லை. உயர்குல பெண்களுக்கு இயற்கையாவே கூந்தல்ல மன இருக்க, உனக்கு அதுதான் சந்தேகம் தான் ஆன்சர் இருந்தா. இவர் எடுத்துட்டு வர, எடுத்துன்னு வந்த புலவர் என்ன பண்றாரு, இந்த தருமி நேரா அரசவைக்கு போயிட்டார். புலவர் சபைக்கு போகல், அரசவைக்கு போனார். அரசன் இருந்தார். அப்ப அரசன் இடத்தில் போய் இந்த அழகான 4 வரிகளை கொடுக்கிற. வந்தவங்க போனவங்க எல்லாருமே ராணி அழகு, ராணி ரொம்ப இப்படி திரும்பினா அழகா இருக்கா, இப்படி ஊரே இவருடைய மனைவியை வர்ணிச்சு வர்ணிச்சு எழுதின கூட்டத்துக்கு நடுல ஒரே ஒருத்தர் மட்டும் உயர்குல கற்புக்கரசிகள் தெய்வ மகளிர்களுக்கு இயற்கையாகவே உடலில் நறுமணம், கூந்தலில் நறுமணம் இருக்கும், அவ்வளவுதான கேள்வி இருக்கும் அப்படின்ற அந்த கேள்விக்கான சரியான விடை கிடைச்ச உடனே மன்னனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த மன்னன் பண்ற இன்னொரு தப்பு என்னன்னா, தன்னுடைய காவல் புரிபவர்களை அழைத்து போயிட்டு அதை எடுத்துன்னு வா, நானே பிரைஸ் கொடுத்துறேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா மன்னன் ரொம்ப குஷியாயிட்டு என்ன சொல்றான், போங்க போங்க அங்க தொங்குறத போய் அந்த புலவர்களுக்கு நடுவில் எடுங்க. 49 பேரும் ஒரு வாரமா ராணி எல்லாம் வர்ணிச்சு எழுதுறாங்க, போய் எடுங்க அப்படின்ட்ட உடனே தருமிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, தருமி கல்யாணத்துக்கு எதுக்கு காசு? அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பெண்களுக்கு வரதட்சணை கொடுக்கணும். நம்ம திருமருகள் பார்க்கிறோமே, எதனால அந்த 7 பெண்களையுமே தன்னுடைய அக்கா மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்ட்டார். 7ல் 1. அதை நினைச்சுதான் அந்த வணிகருடைய அக்கா உயிர் விடுகின்றார். முதல் பொண்ணை பார்த்தார், நல்ல ரேட்டுக்கு வருது, முடிச்சிடலாம். இது லேண்ட் அளவு, இது நல்ல ரேட்டு, முடிச்சிடலாம். அடுத்ததை கொடுத்துடலாம் அக்கா பிள்ளைக்கு. அடுத்தது ரேட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது அதை விட நல்ல ரேட்டு போது கொடுக்கிறார். இப்படியே 6 கொடுத்த உடனே 7வது இருக்கக்கூடிய அந்த கடைசி பெண்ணுக்கு தான் அப்பா இப்படி பணத்திற்காக அத்தையிடம் கொடுத்த வாக்கை தவறுகிறாரு. இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, நமக்கு அப்புறம் பெண்கள் இல்லை. அப்பாக்கு வாக்கு பொய்யுரைத்தவராக மாறி விடுவார் உடன்போக்கு செய்யற. அவளுடைய தர்மத்திற்கு தான் சம்பந்தரும் இறைவனும் அங்கே துணை புரிகிறார்கள். எல்லாவற்றிலுமே ஒரு கணக்கு இருக்குங்க. நம்ம மேலோட்ட பார்த்தோம்னா இது வேற மாதிரி இருக்கு, இதுக்கே சுவாமி பண்றாருன்னு இருக்கும். அந்த பொண்ணு அழுவா, பாம்பு கூட உன்னை தீண்டிடுச்சு, என்னால தீண்டி கூட அழ முடியலையே, கல்யாணம் பண்ணாம போயிட்டே நீ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப அந்த காலத்தில் இருக்கும் அந்த அறம் சார்ந்த விஷயங்களை நமக்கு காண்பிப்பது பெரிய புறம். இப்ப இந்த தருமிக்கு வரதட்சணை கொடுத்தாதான் கல்யாணம் ஆகும். 47 வயசுல ஒரு ஆண் கல்யாணம் ஆகாம இருக்காருன்னா அவர் இந்த காலத்துல இருந்தா கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதா கஷ்டமா இருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இப்போ ஒரு 5 வருஷமா பாத்தீங்கன்னா பெண் கிடைப்பது அப்படின்றது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா பெண்ணை பெற்றவர்கள் எல்லாம் மாப்பிள்ளையை பெற்றவர்களுடைய அம்மா அப்பா கிட்ட இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுல இருக்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா, உங்களை பார்த்துக்கணுமா? அதுவே அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. எங்களை பார்த்துக்க வேணாம், எங்கேயா ஹோம்ல சேர்ந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா போதும். ஒரு பக்கம் நகைச்சுவையா இருந்தாலும் நான் மிகைக்காக சொல்லலை, இதுதான் உண்மையான நிலைமை. அப்படி கேட்கிறாங்க. எந்த அளவு இப்பொழுது பெண்கள், எங்க வீட்டுலலாம் பெண்கள் தான், சகோதரர்கள் கிடையாது, என்னுடைய பெற்றோரை பார்த்து கொள்ள கணவர் அனுமதிக்கின்றார். எந்த அளவு பெண்கள் தாய் தந்தையரை பேணுவதற்கு உரிமை இருக்குன்னு சொல்றோமோ அதே எண்ணம் அந்த மாப்பிள்ளையின் தாய் தந்தையரை
பார்த்து கொள்வதும் அறம். அந்த அற சிந்தனை குறைகின்றது என்றால் ஏதோ ஒரு இடத்தில் பெரிய புராணமோ கம்பராமாயணமோ இதெல்லாம் படிக்காத குழந்தைகளாக அவர்கள் வளர்க்கப்பட்டதனுடைய குற்றம் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் பிரதிபலிக்கிறது. அப்ப எல்லாருக்குமே அறம் சொல்லி கொடுக்கணும். எப்படி கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் சொல்லி கொடுங்க. ஒரு சம்பந்தர் மாதிரி 16 வயசு குழந்தை, அழகான பெண், செட்டில்டு லைஃப். எங்க ஊருக்கு வந்தா மயிலாப்பூருக்கு சிவநேச செட்டியார் செட்டில்டு ஆளு. ஏன்னா யாராவது தப்பா நினைச்சு, அவர் திருவட்டியூர்ல இருந்து 20 கிலோமீட்டருக்கு பூப்பந்தல் போட்டு வரவேற்கிறார். அப்ப பணக்காரர். நம்ம நினைப்போம் பணக்காரர் தான், சம்பந்தர் அழகா இருந்திருப்பார், அந்த பொண்ணு பரவாயில்லையா இருந்திருக்கும் அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்திருக்கும், உங்களுக்குலாம் வந்திருக்காது. ஏன்னா சம்பந்தர் குழந்தை வேண்டான்றார்னா இன்னும் சுமார் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுன்னா எங்கேயுமே சேக்கிழார் எந்த பெண்ணையுமே வர்ணிக்கல, எந்த பெண்ணையும் வர்ணிக்கல தன்னுடைய திருத்தொண்டர் புராணத்துல. ஆனா தலை முதல் பாதம் வரை அங்கம்பூம்பாவே வர்ணிக்கிற. ஏன்னா இவ்வளவு அழகு, இவ்வளவு பணம், இதெல்லாம் இருந்து வயதும் அதற்கு தக்க வயது. இவருக்கு 16, அவங்களுக்கு 12, ஏறக்குறைய இதே வயசு. ஏறக்குறைய சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகிக்கு, ராமாயணத்துல ராமன் சீதைக்கு ஓரளவு முன்ன பின்ன வரும். அதே வயதில் இருக்கக்கூடிய 2 பேர் இருந்தும் சம்பந்தர் இவள் என்னுடைய மகள்னு சொல்றார். 16 வயசு பையனுக்கு ஒரு ஒழுக்கம் இருந்தால் அந்த பெரிய புராணத்தை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கம்பராமாயணத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது ஒன்றுதான் அவர்களுக்கு அறமாக அவர்களை காப்பாற்றும். அதுதான் உண்மை. சரி, இப்ப நம்ம மதுரைக்கு வந்துடலாம். இப்ப அவருக்கு வரதட்சணை கொடுக்கணும். யாருக்கு? நம்முடைய தருமிக்கு வரதட்சணை கொடுக்கணும். அதுக்குதான் நிறைய காசு வேணும். அதுக்குதான் யாரு ஹெல்ப் பண்றாங்க? தந்தை போல இருக்கக்கூடிய சுந்தரேச கடவுள் உதவி செய்ததே அதற்காகத்தான். அப்படி வந்தாச்சு. இப்ப எடுத்த உடனே இந்த 49 பேரில் இருக்கும் தலைமை நக்கீரருக்கு இங்க இருந்துதான் பிரச்சனை. எதனால எடுக்கிறேன்னு கேட்கிறேன். இல்ல பாட்டு பாடன அரசர் போய் எடுத்துக்க சொன்னார். பாட்டு கொடு. எப்பவுமே இதுதான் நம்முடைய அண்ணாமலையார் தத்துவம் கூட. ஆதியும் அந்தமும் இல்லாருட்பெரும் சோதியையாம் பாட கேட்டையோ வாழ்த்தடங்கன். அப்படியே அண்ணாமலை ஜோதியா நிக்கிறார் சுவாமி. பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வரார், மேல அன்ன வடிவம் எடுத்து பிரம்மன் போறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு அடியே நீங்க பதிவு பண்ணிருக்கேன், அதனால 1 நிமிடத்துக்கு மேல இதுக்கு நான் எடுத்துக்கல. அன்னப்பறவை பிரம்மன்றவர் படிப்பினுடைய அறிவினுடைய ஒரு குறியீடு. வராக அவதாரம் எடுத்து வரும் திருமால் செல்வத்தினுடைய குறியீடு. அப்படியே இருட்டுல பள்ளமாக்கி ஆக்கி 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 பன்றி வராகம் வருகிறது. ஓரளவுக்கு மேல தெரியல. பிசினஸ் மேன் காசை போட்டு 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 பிசினஸ் பண்றார். ஒரு அளவுக்கு மேல இதுக்கு மேல இதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு முதலுக்கே மோசமாயிடும், கஷ்டப்பட்டு சேர்த்து இருக்கும். அதனால அவர்களுக்கு பணம்ன்றது அழியக்கூடிய செல்வம், விரயமாயிடும். போதும் தோல்வியை ஒத்துண்டாலும் இருக்கிற பணம் வேணும்னு பின்வாங்கி என்னால பார்க்க முடியலப்பா. அறிவுக்கு ஒரு அழகான விஷயம் என்னன்னா, எவ்வளவு கொடுத்தாலும் இழந்தே போகாது. இதே பணம் என்கிட்ட 200 ரூபாய் இருக்கு, நீங்க 10 ரூபாயா கேட்டீங்கன்னா அது குறையும். ஆனா ஒரு தேவாரத்தை கத்துக்கொடுன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கத்துக் கொடுக்க எனக்கு காலத்துக்கு ஞாபகம் தானே இருக்க போகுது. அப்படிப்பட்ட அறிவோடு இருக்கக்கூடிய பிரம்மனால் தோல்வியை ஒத்துக்கவே முடியல. அறிவை விரயம் பண்ணி போறார். அதே அறிவை யுக்திய சொல்லி கொஞ்சம் பொய் சொல்லிடுறியா, சுவாமியினுடைய சிரசை பார்த்து விட்டேன் என்று தாழம்புவிடம் கேட்பதாக. அதுதான் அண்ணாமலையாருடைய தாத்பரியம். அப்ப அண்ணாமலை என்றால் நெருங்க முடியாத மலை. நெருங்க முடியாத மலையையா தீபமேற்றி கொண்டாடுகின்றோம் என்றால் ஆணவத்தால், அறிவு என்ற ஆணவத்தால், செல்வம் என்ற ஆணவத்தால் அண்ணாமலை நெருங்க முடியாது. பக்தியால் அண்ணும் மலை, நெருங்கும் மலை, அன்பால் நெருங்கும் மலை, அண்ணுதல், அதுதான் அதனுடைய ஐதீகம். இப்ப நக்கீரருக்கு எதுக்கு எடுக்கிற? அவங்களுக்கு தெரியாது. இவர் சொல்லிட்டார், இல்ல எனக்கு நான் பாடினேன், இந்த பாடல்லாம் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. இது பாத்தீங்கன்னா புலியூர், பெரும்பற்ற புலியூர் நம்பின்றவர் ஒரு பாடல் எழுதுறார், பாட்டக்கூடன்றார். அப்பவே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு தருமிக்கு. இன்னைக்கு கூட நான் தருமின்னு சொல்லும் பொழுது நீங்க யாரை தானே கற்பனை பண்ணுவீங்க? அதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம், மறக்கவே முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. வேற ஏதாவது கொடுத்தா கொடுத்துருவேன், அடிக்கடி கொடுத்தா என்ன பண்றதுன்னு ஒரு இறைவனை கேட்கிற அந்த ஒரு வசனம்லாம் மறக்க முடியாது இல்லையா?
பொற்பொரும் அவனை கண்டு பொறாமையால் இருந்த கீரன். அங்கேயே அவருக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு. ஏன்னா இப்ப பாண்டிய மன்னன் கிட்ட போயிட்ட உடனே மன்னன் கேட்பான், 49 பேரும் சான்ஸ் கிடைச்சதுன்னு மகாராணியை புகழ்ந்து பாடுறீங்க, சந்தேகம் என்னன்றதையே விட்டுட்டீங்க பாத்தீங்களா? புலவன் வந்தான் பாடினா என் சந்தேகத்தை தீர்த்தான் பொற்கொள். இது 49 புலவர்களுக்கு அவமானம் இல்லையா? ஒரு புலமையில தோற்றால் அது அவமானம். அதனால தெளிவா சொல்லிட்டாங்க, பொறாமையால் இருந்த கீரன். அங்கேயே அந்த அகம்பாவம், கல்வியின் அகம்பாவம் செருக்கு ஆரம்பிச்சிடுச்சு. சொற்பொருள் அறியா பார்ப்பான் நீ இதை சொல்லி தந்த நற்கவி புலவன் தன்னை கொண்டு வா நாடி. இவரை திட்டுறாரு, ஏன்னா அதை படிச்சுட்டாரு. படிச்சுட்ட உடனே பயம் வந்துடுச்சு தருமிக்கு. பொருள் குற்றமா சொல் குற்றமா? பொருள்ல குற்றம், சொல்லலாம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு பாட்டே எழுத தெரியாத நீங்க வா அப்படின்னு யாரை திட்டுறார்? மறுபடியும் மறுபடியும் தருமியை திட்டுறார். ஏன்னா அவருடைய அறிவால் இந்த பாடலை இந்த ஏழை புலவனால எழுதியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டார். அது ஒரு படித்தவர்களுடைய திறமை பாருங்க. சொற்பொருள் அறியா பார்ப்பன், இதுல இருக்கிற மீனிங் உனக்கு என்னன்னு தெரியுமா? அது கூட உனக்கு தெரியாது தானே? நீ இதை சொல்லி தந்த அந்த ஆள்லாம் சொல்லல, சொல்லும் பொழுது நல்ல கவின்ட்டார். ஏன்னா உண்மையாவே அது நற்கவி. இவரால் ஒத்துக்க முடியலனாலும், எப்படி நம்ம ஆறுமுக நாவலர் ஒரு தடவை இந்த கேஸ் கொடுக்கும் பொழுது வள்ளலார் வந்த உடனே குற்றவாளி கூண்டில் அவர் ஏறி வரும் பொழுதும் அங்கிருந்த நீதிபதிகள் எழுந்து நின்னாங்கன்றதை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம என்னதான் சிலரை எதிரியாக இருந்தாலும் அவர்களுடைய வயதோ அனுபவமோ கடவுள் பக்தியோ அது எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு அவர்களை வணங்க செய்து விடும் இல்லையா? அதுதான் நடக்குது. நற்கவி புலவன் தன்னை கொண்டு வா நாடி உந்தன் முற்கவிதைக்கு குற்றம் உண்டு போ என முனிந்தான். அப்படி சொல்லும் பொழுது கூட இவரை திட்டாரே தவிர அவர் நல்ல கவி, ஆனா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே தெரியுது. ஆனா அகந்தையானது விட முடியல. இப்ப போயாச்சு. போன உடனே சுந்தரேசர் கேட்கிறார், என்னப்பா எல்லாம் கிடைச்சதா? கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சா? என்னைக்கு நாள் பார்க்கலாம்? எங்க வாங்கிட்டாங்களே எல்லாத்தையும்? யாரு? அரசன் ஒத்துக்கலையா? சரியானது தானே? இல்ல இல்ல அங்க நக்கீரன்றதை கொடுத்தா நீங்க பார்த்த அந்த காட்சிலாம் சரிதான். சரின்னு சுவாமியே புலவர் வேஷத்துல வரார். எப்படி தன்னை புலவராக காண்பித்துக் கொண்டு வருகின்றார். வந்த இறைவன் கேட்கின்றார், என்னுடைய பாட்டில் பொருள் குற்றம் சொன்னது யார்? நான் தான். நக்கீரருக்கு தைரியம், அகம்பாவம். சில சமயம் நக்கீரரை விட்டுறலாம், உங்களை கூட சொல்லலை, என்னையே நான் எடுத்துக்கிறேன். இது லைஃப்ல யாரையாவது பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி. அந்த கோவம்னு ஒரு அகம்பாவம் வந்துடுச்சுன்னா நமக்கு அப்ப சொல்ற வார்த்தைகள்லாம் தப்புன்னு தெரியும். ஆனாலும் தொத்து பார்க்க நான் அப்படிதான் அப்படின்னு பண்ணுவோமா? ஏன்? அந்த இடத்துல என்னுடைய நான் என்ற அகம்பாவம் தோக்கக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு தெரியும் அந்த விஷயம் தவறுன்னு தெரியும், ஆனா நான் தோத்துறக்கூடாது. நீ பண்ணது தப்பு இல்ல, தப்பு இல்ல. நிஜமா நீ அப்படி பேசின தப்பு இல்ல, தப்பு இல்ல, எனக்கு தெரியும் தப்பு, ஆனா என்னால ஒத்துக்க முடியாதுன்ற ஒரே ஒரு ஈகோ. அதுதான் நான் என்ற ராவணன், சூரபத்மன், எல்லா அசுரர்களும் அவங்கதான் நம்மளை விட்டு போவே மாட்டேன்றாங்க. எப்ப வராங்கன்னே தெரியாது. ஒரு இடத்துல உட்கார்ந்தா வந்துருது, ஒரு பதவி வந்தா வந்துடுது, செல்வம் வந்தா வந்துடுது, கல்வி வந்தா வந்துடுது. ஆனா அது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனா நம்மை விட்டு போகவே மாட்டேன்னு அவ்வளவு ஆணித்தரமாக இருக்கின்றது. இப்ப வந்தாயிற்று. யார் என்னுடைய பாட்டில் குற்றம் சொன்னது அப்படின்னு கேட்கிறாரு. சொன்னது நான் தான். சொல் குற்றமா பொருள் குற்றமா? பொருள் குற்றம். எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்ட உடனே, எப்படி பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையா மனம் இருக்கும், அழ முடியாது. நமக்கும் அந்த எண்ணம் தானே வந்தது. இந்த திரைப்படம் பார்த்த பொழுது நமக்கு தெரிந்தது, நம்ம தலையை வச்சு இவ்வளவுதானே யோசிச்சோம். ஆமாங்க, வேர்வேல 10 நாள் போயிட்டு வரோம்னா அப்படிதானே ஆயிடுவோம், டயர்டா ஆயிடுவோம், அப்படிதான் இருப்போம். அப்ப அந்த காலத்து பெண்கள் இலக்கணத்தில் தேவ மகளிர் என்று உயர்குல பெண்கள்னு சிலர் இருந்தார்கள். அவர்கள் கூந்தலில் இயற்கையான மனம் இருந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், தெய்வ மகளிர் அம்பிகை, உமாதேவி இவங்களுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்றது வருது. அப்ப இவர் சொல்றாரு, சரி உயர்குல பெண்கள் அவர்களுக்குமா? இல்லை. இதுக்கு நான் என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா உயர்குல பெண்கள் யாரை வந்தவர் சொல்கின்றார் என்பது எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லலாம்? எனக்கு தெரிந்தவரை பெண்கள் யாருக்குமே இயற்கையாலாம் கூந்தல் எல்லாம் மனம் இல்லை. ஏதாவது ஒரு நறுனை போட்டு அவங்க குளிக்கணும்பா, அப்பதான் அவர்களுக்கு இயற்கையான மனம். யாரு? கற்பு கரசிகள், கற்பில் உயர்ந்தவர்கள், கற்பில் வணங்கத்தக்கவர்களுக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லும் பொழுது யோசிச்சிருக்கலாம். ரொம்ப அடிப்படையான சிந்தனை. இதுவும் திரைப்படத்துல வரும்.
யாரெல்லாம் பத்தினின்னு வந்து சீதை சொல்லுவாங்க, நலாயினி சொல்லுவாங்க, அவங்க மனைவி பேரை சொல்ல மறந்துடுவாங்க. எவ்வளவு பாரத தாய்கள் கணவனுக்கு என்று உண்மையாக இருந்து அவர்களுக்காகவே வாழ்க்கையில் தன்னை மறந்தவர்கள்னு எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி தன்னுடைய மனைவி அப்படியான்ற எண்ணம் கூட நக்கீரருக்கு வரும். தெரியாதுன்னு சொல்லலாம், ஓரளவுதான் எனக்கான அறிவு இல்லையா, ஆணித்தரமா நீங்க சொல்லும் பொழுது இருக்கலாம் இல்லாம போகலாம், எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம், அவங்களுக்கும் கிடையாதுன்ற. அடுத்தது சிவபெருமானுக்கு கொஞ்சம் கோபம் வருது. உனக்கு நாவில் இருக்கும் சரஸ்வதிக்கும் கிடையாதான்னு கேட்கிற. இந்த அளவு புலமை இருக்குன்னா அப்ப எந்த அளவு ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய ஒரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். அவ அந்த அளவு அமர்ந்தால் அந்த இடத்தில் இடர் வாராது. வார்த்தையில சரஸ்வதி கடாட்சம் இருந்தா யாராவது கஷ்டத்துல உங்ககிட்ட வந்து ஒண்ணு சொன்னா கவலைப்படாத, ஒரு 10-15 நாள்ல சரியாயிடும், நீங்க ஒரு ஆறுதலுக்கு சொல்றீங்கன்னு வைங்களேன், நிஜமாவே 10-15 நாள்ல உங்களுக்கு சரியாயிடும். அந்த அளவு சரஸ்வதி கடாட்சம் உங்கள் நாக்கில் வந்துடும். எப்படி? துதிப்பாடல்கள், நன்மைகள், இதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி இருந்தால் இது சாத்தியம். அதனால அடுத்தது கேட்கிறார், கலைமகள் நாவிலும் உன் நாவில் இருக்கும் கலைமகளுக்கும் இயற்கையான கிடையாது. இந்த இடத்துல ஆணவம் இன்னும் வருது. அடுத்தது கேட்கிறாரு, நீ தினம் வணங்குகிறாயே உன்னுடைய அன்னை மதுரை மீனாட்சி, அவளுக்குமா? அவளுக்கும் கிடையாது. இதுதான் தவறான வார்த்தை. எப்படி தெரியாத ஒன்றை நீ இல்லை என்று சொல்லுவாய்? அதுதான் இவருக்கு வந்த ஒரு பெரிய கோபம். அப்ப அவர் கேட்கிறார், மறுபடியும் சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது நெற்றிக்கண்ணை காமிக்கிற. என்ன நீ அகம்பாவத்துல பேசுற, உனக்கு ஒரு உதாரணம் கொடுத்துற. வந்தது யார் தெரியுமா? நான் சிவன். அதனால நெற்றிக்கண்ணை காமிச்சு திரும்பியும் சொல்லு, உன் அன்னை மீனாட்சிக்குமா? இல்ல, இந்த சமயத்திலாவது திருந்தி இருக்க வேண்டும். ஏன்னா சுவாமி மாதிரி கருணை இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, முன்னாடி நமக்கு சுவாமி மேல வருத்தம் இருக்கும், எதிர்த்து கேள்வி கேட்டா இப்படி பண்ணுவாரான். இப்ப நீங்க சொல்லுங்க, மறுபடியும் மறுபடியும் அவர் நான்ற ஈகோ விட்டுட்டு கேட்கிறார். கொஞ்சம் நெற்றிக்கண்ணை காமிச்சு கேட்கிறார், நீ வணங்கும் உமாதேவிக்குமா? இல்லை, இல்லை, தைரியமா வரும். அடுத்த வார்த்தையும் வருது, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நீ வந்தது சிவபெருமானே தெரிஞ்சிருச்சு, நான் பண்றது தப்பா இருந்தாலும் நீங்க சொன்னது தப்புன்னு நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தல, அப்படிதாங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நெற்றிக்கண்ணினுடைய அனல் வருகின்றது. பொற்றாமரை குளத்தில் விழுகின்றார். உடல் முழுக்க தொழுநோயானது வந்து விடுகின்றது. இதையுமே இங்க இருந்து கிளம்புறார், அழறார் சுவாமி கிட்ட. அகந்தை போயிடுச்சு. போயிட்ட உடனே அழறார். அப்ப சுவாமி சொல்றார், நீ கைலாய தரிசனம் சென்று வா, அப்பதான் உனக்கு வியாதி தீரும். சுவாமி வந்து கோவத்துல சொன்னாலும் உடனே உபாதையும் சொல்லிட்ட. இது ஒரு புலவர் அப்ப அழறாராம். ச்சே, இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அவை சங்க தலைவரா உட்கார்ந்துட்டு இருந்த நேரம் பாருங்க, ஒரு நிமிஷத்துல அந்த 4 அகந்தை வந்த பொழுது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சில சமயம் நம்ம நேரம் நாக்குல ஒரு தவறான வார்த்தை இருந்தா எந்த அளவு ஒரே க்ஷணத்துல கீழே வந்திருப்போம். அன்னைக்கு காலையில எப்படி வந்திருப்பாரு? அவை புலவரா வந்திருப்பாரு. இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? பாண்டிய மன்னன் பரிசு எடுத்துக்கொண்டான். அவன் பரிசை எடுத்துக்கொள்னு சொன்ன விஷயத்தை நிறுத்தி கேட்கக்கூடிய அளவு உரிமையை பாண்டிய மன்னன் புலவர்களுக்கும் தமிழுக்கும் கொடுத்திருக்கின்றான் என்றால் எந்த அளவு மரியாதை மிக்க நிலையில் அவர் இருந்திருப்பார். அப்ப அழற, தெரியாம பண்ணிட்டல, காலையில வரை வந்தனே, மத்தியானம் வரைக்கும் சங்க தமிழ் அந்த சங்கத்துக்கு தலைவரா இருந்தனே புலவர் கூட்டத்துல, உடல் முழுக்க வியாதி, என்னைக்கு போய் கைலாயம் பார்ப்பேன்? கைலாயம் இன்னைக்கு போறதே கஷ்டம். இன்னைக்கு போனோம்னாலே நமக்கு ஒரு 3 லட்சம் வேணும், டாக்டர் கிட்ட ஆக்சிஜன் சர்டிபிகேட் வாங்கணும். இன்னைக்கு போனாலுமே இத்தனை இருந்தாலும் நீங்க போயிடுங்களேன், இறைவனுடைய அருள் இல்லாம முடியாது. அருள் இருக்கணும், பொருள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையில கைலாய யாத்திரை என்பதே முடியும். இப்ப இவருக்கு அருளே இல்லையே, எப்படி கைலாயம் போவேன் அப்படின்ற அழுக வருது. இவருடைய இடத்தில் இருந்து ரொம்ப அழகா சிவப்பிரகாச சுவாமிகள் பாடுறார், அழறாராம். என்று இனி மதுரை காண்பேன், இப்ப போற மதுரையை விட்டு திருப்பியும் மதுரைக்கு வருவனானே தெரியலையே. எப்பகல் சௌந்தரேசன் தன் திருவடிகள் காண்பேன். இப்ப காலங்காத்தால ஒரு கோயில் போயிருக்கார், இவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். காலையில திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து அவர்கள் சங்கத்திற்கு வரும் பழக்கம் இருந்திருக்கலாம். இனிமே எந்த காலையில போய் உன்னை பார்ப்பேன்? யாரு? சௌந்தரேசன். சௌந்தரம்னா அழகு, சுந்தரேசர். அடுத்தது, தாயை
எஞ்ஞான்று காண்பேன். அந்த மதுரை மீனாட்சி எப்பமா பாப்பேன், இதுக்கப்புறம் என்னை துரத்திட்டாங்க, உடல் முழுக்க வியாதி, நான் பண்ணதான் தப்பு, வந்தது யாருன்னு தெரியும், உனக்கும் இப்படிதானான்னு கேட்கும் பொழுது கூட இல்லைன்னு சொன்னவர், தெரியாதுன்னு சொல்லாம. அதனால இப்ப அழறாரு, என் தாயை எஞ்ஞான்று காண்பேன், வென்றி வேல் தரும வேந்தர் வேந்தனை என்னாட் காண்பேன். இந்த வேந்தன் இருக்கான் பாருங்க, பாண்டிய மன்னன், அரச வேலை உட்கார வச்சான், சங்கம் வச்சான், ஆராய்ச்சி பண்ணு, தமிழை கொண்டு வான்னு என்ன தலைவராக்கனா. இந்த அரசனை நான் இன்னைக்கு பார்க்க போறேன். ஒன்றுயிர் துணையாம் சங்கத்துறவை எப்பொழுது காண்பேன். என்னோடு இருந்தாங்களே இந்த 48 புலவர்கள், இவங்களெல்லாம் பார்ப்பேன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. ஒரே நாள் ஒரே க்ஷணம் ஒரு அகந்தையானது என்னை அழித்து விட்டது அப்படின்னு உடல் முழுக்க வியாதியோடு எங்க போறாரா, திருப்பரம் ஒரு இடமா போறாரு. அடுத்தது அவர் சென்று தங்கும் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரம் குன்றம். நம்ம எல்லாருக்குமே இந்த கந்தன் கருணைன்னு ஒரு படம் வந்து, அது வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய வாழ்க்கைன்ற மாதிரி தான். உதித்தனன்னு முருகன் வருவாரு, பிறந்தான் கிடையாது இல்லையா, முருகன் உதித்தனன்னு வருவாரு. கந்த புராணத்தை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனா அதுலயும் திருமுருகாற்றுப்படைய விட மனம் இல்லாமல் நிறைவான காட்சியில் நக்கீரர் வருவது போல ஒரு காட்சி இருக்கும். அதுல நம்முடைய கவி அரசு அவர்களுடைய ஒரு படை வீடுன்னு சொல்லக்கூடிய தலங்களை பற்றிய 4 வரிகள், அதுல திரு KVM ஐயா அவர்களுடைய இசை, அப்படியாக திரு AP நாகராஜன் ஐயா அவர்களுடைய பாடல். இதெல்லாம் எதுக்குமா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் இசைக்காக தேசிய விருது கிடைத்த பாடல் இது. அப்ப முருகனுடைய கருணையை சொல்வதற்குத்தான் சொன்னேன். அதுவரைக்கும் இசைக்கான தேசிய விருதுன்ற ஒரு இதுவே டிவிஷனே கிடையாது. ஆனா அறுபடை வீடு கொண்ட திருமுருகான்ற பாடல் வந்துட்ட உடனே இசைக்காக முதலில் தேசிய விருதை பெறுகின்றார் திரு KVM மகாதேவன், திரு KV மகாதேவன் ஐயா அவர்கள். அதற்கு இந்த ஒரு பாடல் பெரிதாக துணை புரிந்தது. எதனாலன்றதுக்கும் நான் சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாடல் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம போடுற மாலை கூட வாடிடும், அந்த பாமாலை வாடாது, அதான கந்தர் அலங்காரம். ஆரம்பிக்கிறது, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைத்தனிலே வரும் முருகா முருகா அப்படின்னு காம்போதியில் ஆரம்பிக்கிறார். அடுத்தது அப்படியே வருது, பழனிக்கு போறார். அதாவது அங்க பாத்தீங்கன்னா நின்றது இருந்தது அவ்வென்றது அது மாதிரி வேற ஆர்டர்ல வரும். ஆனா அறுபடை வீடு நம்ம வழிபாடு செய்யறது மதுரையில ஆரம்பிக்கிற நக்கீரர் மதுரைக்கு வந்துடுறார். அதுதான் அதனுடைய வெற்றி. ஏன் சொல்லுங்க, மதுரையில உடல் முழுக்க வியாதியோடு அழுது இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் நம்முடைய நக்கீரர், வியாதி நீங்க பெற்று மறுபடியும் பழமுதிர் சோலைக்க அதே மதுரைக்கு நான் வந்தேன் வரார் இல்லையா, அதுதான் அந்த வெற்றி தரும் பாதை 6 படை வீடுகள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலைய கொடுத்ததற்கு, இது வந்து பழனி ஹிந்தோளம். அடுத்தது சுவாமிமலை, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, இது வந்து சக்கரவாக ராகம். எனக்கு இந்த ராகங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைனா, ஒரு பாடல் முருகனை போற்றும் பாடல் ஒரு திரைப்படத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தரல. அந்த பாடலை பாடும் பொழுதே நமக்கு கண் இன்னைக்கும் கலங்குது, அப்படியே அறுபடைக்கும் போயிட்டு வந்த உணர்வு கிடைக்குதுன்னா அந்த ஒரு ராகங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அடுத்தது தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கழித்து, இது வந்து பாத்தீங்கன்னா கானடா திருச்செந்தூருக்கு. குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரம் குன்றம் என்னும் படை வீடு, இது ஹம்சானந்தின்ற ராகம். அடுத்தது திருத்தணிக்கு நாட்டை குறிஞ்சியில பாடுறாரு. அடுத்தது நிறைவா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை, வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை, இது காப்பி. அப்போ ஒரு பாட்டுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க பாருங்க. ஆர்த்தியும் ஒரே ராகத்துல போட்டிருக்கலாமே,
இல்ல, ஒரு ஒரு ராகம் ஒரு ஒரு உணர்வை தரும். இந்த பழனியில அங்க ஆண்டி கோலம் நமக்கு தெரியணும், அதுக்கு ஒரு ராகம். திருச்செந்தூர்ல போர் கோலம், வெற்றி கோலம், அதுக்கு ஒரு ராகம். திருப்பரங்குன்றம்னா அந்த குறுநகை அப்படின்னு சொல்லும் பொழுது அழகான மலர் தெய்வ யானை தரணும். அந்த ஒரு கோலம்ன்ற இந்த ஒரு பாடல் நமக்கு அந்த திருமுருகாற்றுப்படை அப்படின்றத மறுபடியும் நிறைய பேருக்கு தெரிய வைத்ததற்கு இந்த ஒரு பாடல் மிகப்பெரிய ஒரு அளப்பரிய காரணமாக இருந்தது. இப்ப ஊர் ஊரா போறாரு, முடியல, உடம்பு முழுக்க வியாதி. அகந்தை அப்படின்றதால வந்த வியாதி தொழுநோயாக மாறியது. இதே தொழுநோய் இன்னொரு முருக பக்தருக்கும் உண்டு, அவர் தான் அருணகிரியர். இப்படி அந்த தொழுநோயோடு உடல் முழுக்க வியாதியோடு திருப்பரங்குன்றம் வந்துட்டாலும் சிவபூஜை பண்றது சிலருக்கு பழக்கம். சிவதீட்சை வாங்கினவங்க விடவே மாட்டாங்க. இன்னைக்கும் வேற ஊர் போனாலும் அந்த இடத்துல அந்த சிவலிங்கத்தை எடுத்துப்பாங்க. பூக்களுக்கு என்ன பண்ணுவாங்கப்பா, 2 நாள் ட்ரெயின் பயணம், வில்வம் எடுத்துக்கலாம். எவ்வளவு தடவை வேணாலும் வில்வத்தை அர்ச்சனை பண்ணலாமா, அது நிர்மால்யம் கணக்கு கிடையாது. உலர்ந்த திராட்சை எடுத்து 2 நைவேத்தியம் பண்ணணும், இது அடுத்தது, அவ்வளவுதான். அப்படி சிவபெருமானை ஆத்மலிங்கம் மாதிரி எடுத்துட்டே போறது அவங்களுடைய வழக்கம். இப்படி அவர் சிவபூஜை செய்கின்றார். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அதனால கொஞ்சம் சுருக்கியே நான் சொல்லிடுறேன். சிவபூஜை செய்கின்றார். அப்ப ஒரு சலசலப்பு, அகந்த போச்சு, இன்னும் கவனம் வரல. ஒரு சலசலப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, காய்ந்த சருகான ஒரு இலை வருகிறது, அப்படியே கீழே விழுது. இது எதுக்கு பார்க்கணும்னு திரும்பும் பொழுது ஒரு அற்புத காட்சி நடக்குது. என்ன, காஞ்ச இலையில பாதி மண்ணு மேல விழுது, மிச்ச பாதி அங்க இருக்கிற நீர்நிலையில விழுது. இத பார்த்த அந்த மண் மேல விழுந்தது பறவையா மேல பறக்குது. நீர்ல பட்ட பாதியில மீனா மாறி உள்ள போயிடுச்சு. இது என்ன சொல்லுது நமக்கு? குடும்பம் குடும்பம்னு பாசம் பாசம் அந்த நீர்நிலையில இருக்கிற வழுக்கி 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 இருந்தோம்னா மீன் மாதிரி கீழே உள்ள 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 போகும். பறவை மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது, நம்மையே லேசா வச்சிட்டு இருந்தோம்னா முருகா முருகான்னு பறந்து அவங்க கிட்ட போயிடும். இப்படின்ற அந்த உயரிய தத்துவத்தை தான் அந்த காய்ந்த சருகான இலை பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறி அவருக்கு உணர்த்தியது. எப்படி போற, மறுபடியும் ஆணவம் பாசம் இதெல்லாம் வச்சு உள்ள போறியா, பறந்து மேல போறியா, ஆணவத்தை விடுத்து அப்படின்றத அவர் பார்க்கும் பொழுது ஒரு கற்கி முகின்ற ஒரு குதிரை முகத்தோட இருக்கிற ஒரு பூதம் அவரை பிடிச்சு போட்டுச்சு. உனக்கு எப்படிமா தெரியும் அதுக்கு குதிரை முஞ்சுன்னு அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு தெரியாது. இதுக்கு அடியனுக்கு அருணகிரியார் சொல்லியிருக்கார். அவர் சொல்லிட்டார், துரக முக கோதை கிடை புலவரில் நக்கீரருக்கு உதவிய வேளே. குதிரை முகத்தோடு ஒரு பெண் அரக்கி வருதான், ஒரு குகையில போட்டுடுச்சு. பூதத்துக்கு கூட தெரியுது காரணம் இல்லாம ஒருத்தரை துன்புறுத்த கூடாது. ஆனா நம்ம எவ்வளவு பேரை சில சமயம் காரணமே இல்லாம ஏதோ ஒரு பகை, ஏதோ ஒரு சின்ன கோபத்துல நம்ம எவ்வளவு பேரை பண்ணிருப்போம். அந்த பூதத்துக்கு கூட தெரியும். ஒன்று. இன்னொன்று, சிவபக்தியில் கவனம் சிதறினால்தான் நமக்கு கஷ்டம் வருது. சிவனை கும்பிடுறேன், எல்லா பிரதோஷத்துக்குமே போயிட்டனே, டெய்லியும் சிவபுராணம் சொல்றேன், வில்வத்தால அர்ச்சனை பண்றேன், கஷ்டம் வருதே இந்த பிறவியில அப்படின்னா எங்கேயோ நம்முடைய சிவ சிந்தனையில் குறை என்று சிந்தனையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை உணர்த்துமிடும். அப்ப நீ சிந்தனை தவறினால் நீ அதற்கான விஷயத்தை நீ அனுபவிப்ப. இப்ப எங்க வந்தாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குகைக்குள்ள வந்துட்டார். வந்துட்ட உடனே இவர் கூட 999 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இவரை திட்டுறாங்க. பார்த்தா அவங்களும் ஏதோ மாட்டினவங்க மாதிரிதான் இருக்கு. ஆனா 999 பேரும் ரொம்ப சிவபக்தர்கள் மாதிரி இவரை திட்டுறாங்க. ஏன் திட்டுறீங்க, நீங்க எப்படி வந்தீங்க, நாங்களும் சிவ பூஜையில உன மாதிரிதான் கவனமே இல்லாம வந்தோம். அப்படி ஏன் என்ன திட்டுறீங்க, நானும் அதே மாதிரி தானே. நாங்க வரைக்கும் 999 பேர் எங்களை அந்த பூதம் வேளா வேளைக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கும் தெரியுமா. 1000 பேர் வந்தா சாப்பிடணும்ன்ற கொள்கையில இருக்க அந்த பூதம் உன்னால 1000 ஆயிடுச்சு, இப்ப எங்களை சாப்பிட போதும். நீ வராத வரைக்கும் நாங்க நிம்மதியா இருந்தோம். வீட்டுல கூட மனைவியோ கணவனோ வேளா வேளைக்கு உணவு தர மாட்டாங்க, இந்த பூதம் கரெக்டா கொடுத்துரும். இப்படி இருந்த வாழ்க்கைக்கு 1000ஆவதாக நீ வந்ததால் உன்னால் தான் எங்களுக்கு பிரச்சனை. பாருங்க, ஒரு முறை ஆணவம் வந்ததால அடுத்த 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 அடி வருது பாருங்க. ஒரு சமயம் நிஜமான ஆணவத்தால அடி, சிவபூஜை பண்றாரு கவனம் சிதறியதால அடுத்த அடி, அடுத்தது இன்னும் கீழ்த்தரமா போய் ஒரு 999 பேர் பழி போடுறாங்க. உன்னாலதான் நாங்க சாப்பிடுறோம், உன்னாலதான்
அப்ப ஒரு தடவை அடி விழுந்தா, ஒரு தடவை அந்த இறைவனை மறந்தால் அடுத்த அடியை தாங்க முடியலையே. என்ன பண்றது தெரியல. மறுபடியும் சிவபெருமான் கிட்ட போக கொஞ்சம் வெக்கம், அவமானம். ஆனா இப்ப அகம்பாவம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய வீட்டுல நான் வேலை பண்றேன்னு வைங்களேன், பெரிய எஜமான் திட்டார், நல்லா திட்டார், தப்பு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு உதவி தேவை. நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன எஜமான் கிட்ட போய், தம்பி அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்றியா, நீ சொன்னா எடுத்துப்பாரு அவரு, நீதான் பார்த்து பண்ணேன். இதை நமக்கு கத்துக் கொடுத்தது யாருன்னா நாவுக்கரசர். நம் கடம்பனை, நம்ம சின்ன எஜமான், நம்ம பெரிய எஜமான்னு சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே பெரிய எஜமானன் மரியாதையா தான் இருப்பார். ஆனா சின்ன குழந்தையா இருக்கிற சின்ன எஜமான் எப்படி இருப்பார்னா, இந்த வீட்டு வேலை செய்யறவங்க தான் பிறந்ததுல இருந்தே வளர்த்துருப்பாங்க. அம்மா அப்பா விட இவங்க கூட தான் வெளியில போய் அழகா வேடிக்கை காமிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எஜமானன்றதை தாண்டி ஒரு சின்ன பெற்றோருக்கான பாச உணர்வும் இருக்கும். அப்ப இவருக்கு சிவபெருமான் கிட்ட கேட்க கொஞ்சம் தயக்கம். பார்த்தாரு, குகைக்குள்ள இருக்கோமே, குகைக்குள்ள இருந்தா குகன் தானே ஞாபகத்துக்கு வரும். இப்போ முருகன் கிட்ட வேணா கேட்கலாம், தம்பி அப்பாவுக்கும் நமக்கும் கொஞ்சம் மதியானம் பிரச்சனை ஆயிடுச்சு. தெரியும், கேள்விப்பட்டேன். எனக்கு இப்ப மாட்டின்ட்டேன், எனக்காக கூட வேண்டல. 999 பேர் என் மேல பழிய போடுறாங்க. நீங்கா பழி, உயிர் விட்ட பழி, அதெல்லாம் வருமா? அதுவாது நான் பண்ணது நான் அனுபவிக்கணும் சுவாமி கிட்ட. உங்க அம்மாக்கு கூட இயற்கையா மனமில்லைன்னு சொல்ல துணிஞ்சிட்டல, அதுக்கான பிரச்சனை என்னோடது. ஆனா இந்த 999 பேர் பண்றாங்கன்னு அந்த வள்ளலாக இருக்கும் முதல்ல ஒரு புலவர் ஒரு அரண்மனைக்குள்ள இருந்து தலைவரா இருந்து ராஜபோகத்தோட வாழ்ந்தார் இல்லையா ஒரு புலவர், முதல்ல கையேந்துறார் இந்த புலவர். மற்ற புலவர் மாதிரி கையேந்தி இவருக்கு பழக்கமே கிடையாது. மற்ற புலவர்கள் வறியவர்கள் போய் கையேந்துவார்கள், வள்ளல் செல்வந்தர்கள் அரசர்களை புகழ்வார்கள். ஆனா இவருக்கு மந்த்லி கவர்மெண்ட் ஜாப், எல்லா சேலரியும் இவருக்கு கிரெடிட் ஆயிடும். அதனால இதுவரை யார்கிட்டையும் கேட்டே பழக்கம் இல்லை. முதல் தடவை பார்க்கிற ஒரே வள்ளல் முருகப்பெருமான் என்ற பன்னிருகை வள்ளலிடம் யாசிக்கின்றார். என்னால இவ்வளோ பேருக்கு உயிர் தியாகம் பண்ணணுமா அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுதே உலகம் உவப்ப அப்படின்ற 317 அடிகள் அகவல் என்ற அந்த பாணியில் திருமுருகாற்றுப்படை பாடிவிட்டார். பாடிட்ட உடனே இது நடக்கிற இடம் நம்முடைய திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் என்பது ரத்னகிரீஸ்வரர் சிவன் தலம். ஆனா சில இடங்கள்ல முருகன் புகழ் எடுத்துப்பார், சில இடத்துல முருகன் கோயில்ல சிவன் புகழ் எடுத்துப்பார். யார் எடுத்தா என்ன, ஐஸ் கட்டியா இருந்தாலும் அதுதான், ஐஸ்கிரீமா இருந்தாலும் அதுதானே. அப்படி பாத்தீங்கன்னா வயலூர் என்பது சிவத்தலம். ஆனா வயலூர்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாம் யார் ஞாபகத்துக்கு வரா? முருகன். மயிலாப்பூர்ன்னு யார் ஞாபகத்துக்கு வரா? கபாலீஸ்வரர். ஆனா அது முருகத்தலம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி எடுத்துக்கிறது விளையாட்டு, அது அவங்களுக்குள்ள. அப்ப உங்களுக்கு சிங்காரவேலர் கோயில்னு யாரும் சொல்லலையே, கபாலீஸ்வரர் கோயில்னு சொல்றீங்க, யாரா இருந்தா என்ன? அப்படி சிவத்தலமாக இருந்த இடத்தில் இருக்கும் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமானுக்காக 317 அழகான ஆற்றுப்படை முருகா நீதான் எங்களை வாழ்க்கையை உய்விக்கும் வள்ளல் என்ற ஒரு பொருளோடு அவர் பாடும் பொழுது முருகப்பெருமான் தோன்றி அந்த அரக்கியை அழித்து 999 பேரையும் காப்பாத்திட்டார். இது விஷயம் வேற. இப்ப இவர் கதைக்கு வர, இப்ப இவர் அழற, அப்பாவை கொஞ்சம் பேசிட்டேன், கைலைக்கு போனாதான் எனக்கு இதுமா, கைலைக்கு நான் எங்க போறது, என்னால முடியாது, எனக்கே தெரியுது, உடம்பெல்லாம் வியாதி, ஒரு நாள் தாங்க முடியல, நான் எங்க கைலைக்கு போறது. சரி, காலத்தி வரை போயிடுங்க, பாதி தூரம் கூட கிடையாது, காலத்தி வரை போங்க, கைலாயத்தை அதுக்கப்புறம் நாங்க வர வச்சுடுறேன். கைலை பாதி காலத்தி பாதி, நீங்க போங்க, அங்க வந்துடும். அங்க போயிட்டு ஞான பூங்கோதைன்னு அம்மா இருப்பாங்க, அவங்கள போய் வணங்குங்க, உங்க வியாதி தீர்ந்துடும். ஏன் காலத்தி போக சொன்னார்? திருவண்ணாமலை சொல்லிருக்கலாம், திருவாரூர் என்று வந்ததுன்னே தெரியாதுன்னு நாவுக்கரசர் பாடுறார். திருவாரூர் போக சொல்லிருக்கலாம், மதுரைன்ற தலம் அவங்க இருக்கிறாங்க விட்டுருங்க, சிதம்பரம் போக சொல்லிருக்கலாம். எதனால திரு காலத்தி அப்படின்ற தலம்னா அங்க அம்பாள் பேர் வந்து ஞான பிரசுன்னாம்பிகை. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஞான பூங்கோதை, ஞானம், அதாவது உண்ணாமுலை என்ற நாமத்தோடு திரு அண்ணாமலையில் இருக்கும் அம்பாளுக்கு ஞானம் எதுனா அவளுடைய மார்புகள், பர அபர ஞானம் என்பது அவளுடைய 2 மார்புகள் தான் ஞானம். அது மாதிரி காலத்தில ஞானம் அவளுடைய நறுமணம் மிக்க குழல்.
எதுக்கு சந்தேகப்பட்டீங்க? இயற்கையா மனம் இல்ல, தெய்வ மகள் இருக்கும் தானே சொன்னீங்க. அம்மா அங்க இயற்கை மனத்தோட தான் இருக்காங்க. அம்மா உயர்ந்த பெண் தான். அங்க போய் அம்மாவை வணங்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அப்பாவுடைய வீட்டு பெண் இல்லையா? ஒரு கணவரா மனைவியை பத்தி யாராவது பேசும்போது கோபம் வர்றது இயற்கை தானே, அதுலதான் அப்பாவுக்கு வந்தது. அதனால அம்மா கிட்ட போயிடுங்க. நீங்களும் உடல் வியாதிக்காக மன்னிப்பு சொல்ல வேண்டாம், உண்மையை உணர்வீர்கள். எங்கள் அம்மா தேவ மகளிர், தெய்வ மகளிர், அவளுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கும், ஞான பூங்கோதையாக அவளை தரிசனம் செய்து மன்னிப்பு கேட்டால் கைலாயம் அங்கே வந்துவிடும். அப்படியாப்பா? சரி. அப்படியாக அவர் திரு காலத்தி செல்கின்றார். அங்கு அவருக்கு கைலாய காட்சி தெரிகின்றது. பொன்முகலி ஆற்றில் நீராடி கைலாய காட்சியை கண்டவுடனே ஞான பூங்கோதையை வணங்கியவுடன் அவருடைய உடலில் இருக்கும் அத்தனை வியாதிகளும் நீங்க பெற்று மதுரைக்கு வருகின்றார். அப்படி மதுரைக்கு வருவதற்கு முன்பு அவர் முருகப்பெருமான் என்ற வள்ளலுடைய புகழை அடுத்த வறியவர்களுக்கும் புலவர்களுக்கும் ஆற்றுப்படுத்தியதுதான் இந்த திருமுருகாற்றுப்படை. அவர் எழுதிய பாடல்கள், அதுவும் குறிப்பா காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் பாருங்க. கோப பிரசாதம். அப்ப அவருக்கு வந்த நோய இங்க பிரசாதம்னு குறிப்பிடுற. நமக்கு நிறைய தடவை ஏதாவது உடல் உபாதைகள் வருது, கோபம் வருது. ஆனா அவருக்கு வந்த வியாதிய கோபத்தால் இறைவன் கொடுத்த பிரசாதம். பாசமா இருக்கும் பொழுது கோயில்ல கொடுக்கிற பிரசாதங்கள் நல்லா இருக்கு, அன்பா இருக்கிறதுனால வீடு மனை மக்கள்னு கடவுள் கொடுக்கறதும் நல்ல பிரசாதம், அதுவும் நல்லா இருக்கு. கோபமா இருக்கும் பொழுது நான் செய்த தவறுக்கு அவன் உடல் உபாதைகள் கொடுத்தால் அதையும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எனக்கு வேண்டும். அதனால அவர் எழுதிய பாடல் ஒன்று கோப பிரசாதம். அடுத்தது என்ன எழுதுறார்? கைலை பாதி காலத்தி பாதின்னு ஒரு அந்தாதி எழுதுறாரு. ஏன்னா எந்த அளவு கருணை. இப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம தான் போகணும், சுவாமி வருவார், ஆனா ஒரு தலத்தையே வர வச்சு கொடுக்கிறார்னா எவ்வளவு பெரிய கருணை. அதனால கைலை பாதி காலத்தி பாதி. அடுத்து காலத்தினா நமக்கு யார், எந்த அடியார் ஞாபகத்துக்கு வரும்? மறக்கவே முடியாது இல்லையா? அப்படி கண்ணப்ப நாயனாரை வணங்கி திரு கண்ணப்ப தேவர் திருமரம் அப்படின்னு ஒரு அடியாருக்கும் எழுதுறார். இறைவனுக்காக எழுதுறார். நீ கொடுத்த கோபம் நியாயம் என்பதை உணர்ந்து எழுதுகின்றார். அடுத்தது அடியாருக்காகவும் ஒன்றை எழுதுகின்றார். இப்படி அனைத்தையும் எழுதி அவர் வருகின்றார். ஏன்னா உடல் வியாதி சரியாயிட்ட உடனே வரல. இதுல பாருங்க, இந்த திருமுருகாற்றுப்படையே எப்படி கிடைச்சதுன்னா, போற்றி போற்றி அழுது அழுது நாவுக்கரசர் மாதிரி மாணிக்க வாசகர் மாதிரி இறைவனை கொஞ்சி உரிமையோடு பேசி பாடிய அடியார்களுடைய பாடல் தொகுப்பும் அந்த திருமுறையில் இருக்கிறது. இறைவனிடம் கோபம் கொண்டு அவனையே ஆணவத்தால் பேசி மனம் திருந்தி பாடிய ஒரு பாடலுக்கும் அங்கே இடம் உண்டு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை நம்ம கிட்ட அன்பா இருக்கும், சொல்ற பேச்சு கேட்கும். இன்னொரு குழந்தை கொஞ்சம் பேசிடுது, பேச்சு கேட்கறது இல்ல. அதுக்கப்புறம் வரும்பொழுது நம்ம தள்ளியா விட்டுடும். போ, என்ன பண்றது, நீ ஒழுங்கா இருக்கணும்னு சொல்ற, என்னையே அப்படி பேசுற, மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா அப்படின்றத நம்ம உணர்த்தி மறுபடியும் அரவணைத்து தானே கொள்கின்றோம். அதனால அவர் இறைவனிடம் ஆணவம் கொண்டு இறைவனையே நீ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமெல்லாம் பேசி சொன்னாலும், அதுக்கப்புறம் அவர் எழுதிய பாடல் அன்பு உருகி 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 எழுதின திருமுறை கூட்டத்தில் இடம் பெறுகின்றது என்றால் இறைவனுடைய கருணையை நாம் சொல்லி மாளாது. இப்ப முதல் வரி பாடலாவது அடியேன் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்பதான் மதுரைக்கு வந்தோம். எதனால இந்த பிரச்சனை? அதுக்கு முன்னாடி அது என்னங்க 10 பாட்டு 8 தொகை 14 கணக்கு இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது கந்த புராணத்துல ஒரு இது இருக்கும் இல்லையா, அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி அப்படின்றத கச்சியப்பர் சொல்லிருக்கார். காலத்தால் நம்முடைய கச்சியப்பர் அருளி செய்த கந்த புராணத்தை விட சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் இது. இன்னைக்கு வரை முருகன் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, முருகன் கேலண்டர்ல எல்லாம் என்னங்க நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தது என்ன? யாம் இருக்க பயமே. இது முருகனுக்கு தான் முதல்ல வந்த வாசகம். அப்படி முருகன் நான் இருக்கம்பா பார்த்துக்கலாம் பயப்படாத அப்படின்னு நமக்கான நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை முதலில் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரர்.
அஞ்சல் என்று வேல் தோன்றும் அப்படின்னு முதல்ல பயப்படாத, நான் இருக்கேன், வேலே போதும் நம்முடைய தீவினைகளை அழிப்பதற்கு என்று முதலில் அவன் இருக்க பயம் எதற்கு என்ற ஒரு மகத்தான விஷயத்தை கற்றுக் கொடுத்தது யாருன்னா நமக்கு நக்கீரர். அது கொடுக்கப்பட்ட இடம் திருமுருகாற்றுப்படை. இப்ப முதல் வரி, ஏன்னா நம்ம இன்னைக்கு அதை கண்டிப்பா பார்த்துடணும். உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரிதரு அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். உலகம் உவப்ப, அவங்களுக்கு ஞானியர்களுக்கெல்லாம் மங்கள சொல்லே இந்த உலகம் தான். ரொம்ப பளபளன்னு இருக்கப்பா முருகானி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் என்னன்னா சூரியன். சூரியன் அளவுதானா முருகன் பளபளன்னு இருந்திருப்பார், ஜொலிச்சிருப்பார். அதாவது ஒரு இலக்கண மரபு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயத்தை வச்சு எனக்கு தெரியாத பெரிய விஷயத்த ஒத்து போக வைக்கிறது. நமக்கு தெரிஞ்ச 3 ஜோதிமயமான விஷயம் என்ன? சூரியன், சந்திரன், அக்னி. சுவாமியினுடைய வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. இந்த 3ல எதுங்க ரொம்பவே தீவிரமான அந்த வெப்பம் உடையதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். அப்ப சூரியன் தான் நமக்கு தெரிந்ததில் மிக மிக பெரிய ஜோதி. அதை கொண்டு தெரியாத ஜோதியை சொல்கின்றார். இதை பார்க்கும் பொழுது உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு அபிராமப்பட்டர் ஆரம்பிப்பதும் அம்பிகையை சூரிய ஒளி அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பது போல இருக்கும். அது மட்டுமல்ல, மற்ற கடவுள் பார்க்கணும்னா நம்ம தரிசனம் செய்வதற்கு தவம் செஞ்சாதான் பார்க்க முடியும். தவமே பண்ணாம தினமும் காலையில போய் பார்த்தா காட்சி தரக்கூடிய கடவுள் கருணையானவன் யார் என்றால் சூரியன். அப்ப வெளியில தெரியக்கூடிய கருணையான ஒளிமயமான கடவுள் சூரியன் என்றால், நம் மனதில் மட்டும் தெரியும் ஜோதிமயமான கடவுள் யார் என்றால் அதுதான் அந்த குஹன். அந்த சூரியனை பற்றி நாளையிலிருந்து தொடரலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய மனதிலும், ஏன்னா மார்கழியில தான் வாயிலார் நாயனாருடைய குரு பூஜை வரும். அவருடைய இயல்பு, அவருடைய பாணி எப்படி? இறைவனை ஜோதி வடிவமாக மனதில் நிறுத்தினார், முக்தி பெற்றார், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான வழி. நாமும் ஜோதிமயமான குஹேசனை அப்படியே மனசுல ஏத்தி வைக்கலாம். அந்த ஞான சுடரானது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு இன்னைக்கு நம்ம ஏத்தி வைக்கிற இந்த ஜோதி சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கட்டும். நாளைக்கு ஒவ்வொரு தலமா போகலாம். வள்ளல் யார் யார்கிட்டயோ வாழ்க்கையில நம்ம எதையாவது கேட்டிருப்போம். உண்மையான நிரந்தரமான அடுத்த பிறவிக்கும் துணை புரியும் வள்ளல் முருகப்பெருமானிடம் சரணடைந்து வேண்டுவன அனைத்தையும் பெறுவோம் அப்படின்னு சொல்லி நாளை நம்முடைய திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளி செய்தது தொடரும். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அருமையான வாய்ப்புக்கு மற்றும் ஒரு முறை நன்றி. இங்கிருக்கும் வாழ்க சீர் அடியார் எல்லாம்ன்ற இந்த ஒரு அடியார் கூட்டம் என்னை இந்த அளவு பார்த்து அந்த முருகனை பத்தின அந்த ஏக்கத்தோட பார்க்கும் பொழுது அதுல பேசுற ஆனந்தம் சொல்லி மாளாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து முருக பிரயாணத்தை அடுத்த 5 நாள், ஏன்னா 31 நிறைவு நம்ம முருகன் அப்படின்ற ஜோதியில இருக்கும். ஒளிமயமான ஒரு புத்தாண்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து முருகன் அருளால் திருவருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.